அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், தீமைகள் நன்மைகளாக மாற்றப்பட வேண்டுமா? இங்கு தீமைகள் நார்மலாக பார்க்கப்படுகிறது என்ற ஒரு தலைப்பை பார்க்க போகிறோம். இந்த தலைப்பிலேயே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நம்ம செஞ்ச தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாறணும். அதுக்கும் இந்த உலகத்தில் நல்ல ஆப்ஷன் வச்சுருக்கான். இன்னொன்று, இங்கே நம்ம தீமைகளை எப்படி பார்க்குறோம், தீமைகளை தீமைகளாக பார்க்காம நார்மலைஸாக பார்க்குறோம். நம்மளுடைய பார்வையுடைய டியூன் எப்படி மாறிச்சுன்னா அது ஒரு நார்மலாக பார்க்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா, இன்றைக்கி டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கர் போய் பாடுறது அது அவங்களோட இந்த ஃபேமிலியோடைய ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. ஒரு காலத்தில் எப்படி பேசுனாங்க, என்ன தான் இருந்தாலும் கூத்தாடின்னுவாங்க, கூத்தாடி தொழிலெலாம் ஏன் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஓவராக பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கி ஒரு பெருமை, என் பையன் என் பொண்ணு டிவியில் வராங்க, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க பாட்டு பாடுறாங்க, அவங்க திறமையாக காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நார்மலைஸாக பார்க்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஒரு காலத்தில் லவ் பண்ண என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டு அண்டை வீட்டுக்காரலையோ அதுக்கு பக்கத்து தெருவிலையோ படிக்கிற இடத்துலையோ லவ் பண்ணிட்டா விரும்பிட்டா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்கள சாகடிச்சிருவாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நார்மலைஸாக பார்க்கப்படுது. லவ்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. ஒரு காலத்தில் கற்பை இழந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு, அவ்வளோதான், அந்த பொண்ணுடைய வாழ்க்கையே போயிடுச்சு, இதுக்கப்புறம் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நினச்சி தற்கொலைக்கு போகிற அளவுக்கு, ஃபேமிலிகளே ஃபேமிலியில் அப்பா அம்மா தூக்கு மாட்டி சாகிற அளவுக்குலாம் தன் மானத்தை இழக்கக்கூடியவர்கள் அவங்க இருந்தாங்க. இழந்துருச்சுன்னா அப்படின்னா வாழ்கிறதே வேஸ்ட். நம்ம ஃபேமிலி கூட இருந்துச்சா இல்லையா, சாகிறது அளவுக்கு கூட போனாங்க, அம்மாவா இல்லையா? இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, கருப்புலாம் போயிடுச்சுன்னா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இன்றைக்கி கருப்பு போயிடுச்சுன்னா ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அந்த காலத்தில் கர்ப்பிணி ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலி அப்படியே இந்த என் குழந்தை எப்படி காப்பாற்ற போகிறேன், எப்படி இந்த தெருக்கல்ல இருந்து இந்த கூட்டத்திலேருந்து எப்படி நான் என்னுடைய மானத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு நினச்சி ஒளிஞ்சு ஓடக்கூடியவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி சர்வசாதாரணம். 3 மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்கன்னா அந்த பையனை கூட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா? நார்மலைஸாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்தில் ஒருத்தன் பெண்ணாக மாறுறான் அப்படின்னா அது எப்படின்னா என்ன பார்க்கப்பட்டுச்சு, தர்தினியோ, ஐயோ முசீபத்து, என் ஃபேமிலியில் இப்படி வந்துருச்சா, குடும்பத்தில் வம்சத்திலே கிடையாது, என் மானத்தை வாங்கிட்டானே அப்படி இப்படின்னு அதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. பையன் பண்ணிட்டான்னு இல்லை, அந்த செயலே வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இப்படிலாம் வரக்கூடாது. அந்த அந்த என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டிலே தலைமொழிடுவாங்க, நீ எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த பொண்ணுக்கும் இல்லை இந்த பையனுக்கும் எனக்கு சம்மதமே இல்லை, தலைமொழியில் தூக்கி போட்டேன் அப்படின்ற அளவுக்குலாம் போவாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, நார்மலைஸ் ஆக்கப்படுது. நான் சொல்ல வர ஜோன் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு காலத்தில் இதெல்லாம் மிகைத்து ஒரு தப்பாக பார்க்கப்பட்ட ஒரு இது இன்றைக்கி என்ன ஆகுது, நார்மலாக பார்க்கக்கூடிய ஜோனுக்கு நம்ம வந்துட்டோம். அது பெரிய தப்பே இல்லை, பொருட்டே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி வரும். ஒரு காலத்தில் ஒருத்தனை என்ன வெட்டிட்டான், கொடூரமாக வெட்டிட்டான் அப்படின்னா என்ன ஆகும், அந்த மாதம் அந்த 40 நாள் வீட்டை விட்டு கூட யாரும் வெளியே வர மாட்டாங்க. எங்கே அந்த வதனி எங்களை பிடிச்சிருவாங்களோ, நாங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி அது ஒரு அந்த வெட்டினவனை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த தவறில் மறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அவனும் என்ன பண்ணுவான், வெளியில் நான் தான் வெட்டினேன்னு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி என்ன ஆகுது, நார்மலைஸாக பார்க்கப்படுது. 2 கொலை 3 கொலை அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. பட்ட பகலில் எம்எல்ஏ 5 சிறுவர்களை கொண்டு 7 சிறுவர்களை கொண்டு பட்ட பகல் எம்எல்ஏ கொலை அப்படின்னு போடுறாங்க. அவன் டிவியில் வர்றதுக்கு ஆசைப்பட்றான், என் ஃபேஸை காட்டுங்க நான் வரேன் அப்படிங்க. பின்னாடி அவன் வெளியே வந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு என்னது, மாஸ். புரியுதுங்களா? மாஸ் கேட்டு அப்படி. அதே மாதிரி இன்றைக்கி அந்த மாதிரிலேருந்து ஒவ்வொன்றா என்ன ஆகிடுச்சுன்னா நார்மலைஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி என்ன நார்மலைஸ் ஆகுது அப்படின்னா, இன்னும் என்ன ஆகுது அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொசைட்டியே கரெக்ட் பண்ணிட்டாங்க. அன்கரெக்டில் நம்ம இருக்கிறோம். ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், எப்படி வாழணும், என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும், எது வெக்கம்னா என்ன, மானம்னா என்ன, தன்மானம்னா என்ன, மதிப்புனா என்ன, மரியாதை என்னென்ன, இது எல்லாத்தையும் ஆல்ரெடி மறந்துட்டோம். சொசைட்டியில் நம்மளுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வளர்ந்த குழந்தை அம்மாவுக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், அப்பாவுக்கு எப்படி பார்க்கணும், அண்ணனை எப்படி பார்க்கணும், தங்கச்சி எப்படி பார்க்கணும், தங்கச்சிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், அக்காவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு மறந்துடுச்சு. அண்ணன் தம்பிக்கு மத்தியிலேயே என்ன மாதிரி ஆகிட்டாங்க, எனக்கு தான் நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வராங்க. அது அக்காவாக இருந்தானா, தம்பியாக இருந்தானா, அண்ணனாக இருந்தானா, எனக்கு இருக்குது நான் இருப்பேன், நீ எப்படி வேணால் எக்கடா போ அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த மாதிரி அன்கரெக்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுக்கு இன்னும் சைத்தான் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய வாசலை திறந்துக்கிட்டு இன்னும் நமக்கு முன்னாடி வரான். புரியுதுங்களா? எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு காலத்தில் சின்ன வயசில் எத்தனையோ பாட்டுகளை நம்ம பாடுவோம், அதில் ஃபுல்லாக டபுள் மீனிங் இருக்கும். ஆமாம் தானே?
டபுள் மீனிங் அர்த்தம் உள்ள நிறைய பாட்டுகள் இருக்குது. அது நமக்கே தெரியாது, பாடிக்கிட்டு இருந்தோம். புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கி அது என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கி என்னவா இருக்குது? நார்மலைஸாக இருக்குது. அந்த டபுள் மீனிங்கில் எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அந்த டபுள் மீனிங் பேசக்கூடியவங்க இங்கே ரியாலிட்டிக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பிக் பாஸை திறந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நார்மலாக டபுள் மீனிங்காக பேசுகிறாங்க. அவங்க பேசக்கூடிய உரையாடலுக்கு கேட்டிங்கன்னா உங்கள் காதுன்னு அதை கேட்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, வல்கராலிட்டி, அந்த அடல்ட் கண்டென்ட்டு எல்லாமே சேர்ந்து வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, லைவ் கண்டென்ட்டாக காட்டுறாங்க. பாட்டில் நம்ம ரசிச்சுட்டு தான் டபுள் மீனிங்காக பேசி அது கற்பனையில் இருந்ததை நம்மளை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான், லைவ் ஷோன்னு கண்டென்ட்டை கொண்டு வந்து உட்கார வச்சு அதுக்கு அடிமையாக வச்சு 2 பேரும் மாறி மாறி சண்டை போகிறதுல நீ ரசிக்கிற மாதிரி. ஒருத்தர் சண்டை போட்டால் இயல்படியே ஒரு மனுஷனுக்கு என்ன பழக்கம், விட்டு கொடுங்கப்பா, சமரசமாக போங்கப்பா, ஏன்பா இப்போ சின்ன பிரச்சனைக்கு சண்டை போட்டுக்கிறீங்க, அதனாப்பா தண்ணி தானேப்பா, நீ குடிச்சுக்கணும் மாதிரிலாம் நீ குடிச்சு, இப்படி சமரசம் பேசுவோம்ல. இன்றைக்கி சமரசம் பேசுறதுக்குலாம் இங்கே இல்லை. 2 பேர் சண்டை போட்டாங்க அப்படின்னா அதை வந்து வெட்டியாக வேடிக்கை பார்க்குறதும் அதை வந்து அந்த ஆசையை வந்து அனுபவிக்கிறதும் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு குதூகலமாக இருக்குது. அந்த மென்டாலிட்டிக்கு நம்ம கொண்டு வரோம். அதில் என்ன ஆகுது அப்படின்னா சிறு குழந்தைகள் பார்க்குது, பெரிய குழந்தைகள் பார்க்குது, மூத்தவங்க பார்க்குறாங்க, எல்லாமே பார்க்குறாங்க. அந்த டபுள் மீனிங் பேசப்படுது. புரியுதா? நீ நைட்டு நல்லா சாப்பிடுவியா? நைட்டு நல்லா சாப்பிடுவேன். எப்பப்பெல்லாம் சாப்பிடுவேன்? எனக்கு எப்பெல்லாம் பசிக்குது அப்போல்லாம் நான் சாப்பிடுவேன். அப்போ நீ சாப்பிடும்போது என்ன பண்ணு, உரை போட்டு நீ சாப்பிடு, உரையை போட்டுக்கிட்டு நீ சாப்பிடு. சாப்பாடு முடிஞ்சுன்னா அந்த உரையை கழட்டி போட்டுரு. இதில் என்ன இருக்குது, நீ இங்கே வந்து 3 மாதம் தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீ வெளியே வந்தனா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டென்ட் உள்ள அடல்ட் கண்டென்ட் உள்ள அந்த டெக்ஸ்ட்டு, அந்த வாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரீஸ் பண்ணுறாங்க. சிறு குழந்தைங்க எல்லாமே இன்றைக்கி பார்க்குறாங்க. இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு நம்ம பேசக்கூடிய என்ன, இன்னைக்குள்ள குழந்தைங்களுக்கு அறிவே கிடையாது. பொதுவாக நம்ம பேசுகிறது எல்லா குழந்தைங்களுக்கும் இயற்கையில் அறிவோடு தான் குழந்தைகளை தான் பிறக்க வைக்கிறான். ஆனால் இன்னைக்குள்ள குழந்தைகளுக்கு நம்ம ஒரு முத்திரை போட்டு ஒரு லேபிள் குத்திருக்கோம். என்ன தெரியுமா? என்ன லேபிள்? நம்ம மடமையில் இருக்கோம். நம்ம தான் கல்ச்சரையும் இந்த சொசைட்டியும் மாற்றி வச்சுருக்கிறோம். பிறந்த குழந்தைக்கு லேபிள் குத்துறோம். என்னென்னு இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு அறிவு கிடையாதுங்க. இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு யோசிக்க தன்மை கிடையாதுங்க. அது அப்படி தாங்க வாழும், அது அப்படி தாங்க இருக்கும். யார் மாற்றின இந்த சொசைட்டியை? யார் மாற்றி வச்சுருக்கா அந்த சொசைட்டியை? யார் இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டா? எல்லாம் நம்ம பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு மேலே பழிய போடுறோம். புரியுதுங்களா? இன்றைக்கி நம்மளுடைய தவறுகள் வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் வார்த்தைகள் நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி இருக்க குழந்தைங்க எப்படின்னா ஜென்சின்னு சொல்கிறாங்க. ஜென்சி குழந்தைங்க இன்றைக்கி வந்து டியூட் படம் பார்த்தான், டியூட் படம் எடுத்து வச்சுருக்கான். கன்றாவியான கல்ச்சர். கணவன் மனைவி கல்யாணம் பண்ண போகிறாங்க. கணவனுக்கு தெரிஞ்சிருது பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒருத்தன் கூட பழக்கம் இருக்குது, அவளை லவ் பண்ணுறான்னு தெரியுது. ஆனால் சொசைட்டிக்கிட்ட சொல்லிக் கொடுக்காம இவள் லவ்வை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் கல்யாணத்துக்கு ஒப்பந்தம் பண்ணுறான். அதுக்கப்புறம் தெரிய வருது அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய உன்னுடைய குழந்தை வயிற்றில் இருக்குது அப்படின்றது இவனுக்கு தெரிய வருது. அதையும் அடாப்ட் பண்ணி அடுத்தவனுடைய குழந்தையும் தாவாப்பான்னு அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறான், ஏற்றுக்கிறான். இதை வந்து எந்த குழந்தை போய் பார்க்குது? இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தை பார்க்குது. அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க? ஜென்சின்னு வைக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு அது புரியும். என்ன சொல்கிறீங்க? நிறையா மூத்தவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, நல்லா இல்லை, இதெல்லாம் நம்ம கல்ச்சருக்கு செட் ஆகாது அப்படி இப்படின்றாங்க. ஆனால் சொல்லக்கூடிய அவன் என்ன சொல்லிட்டு போகிறான்னா, ஜென்சி மாதிரி குழந்தைங்களுக்கு இது வந்து புரியும், அவங்க ஏற்றுப்பாங்க, ஒத்துப்பாங்க. யார் இந்த லேபிள் கொத்துனா? அந்த குழந்தை பேசிச்சா? அந்த குழந்தை சொல்லிச்சா இன்றைக்கி இதெல்லாம் இந்த கல்ச்சர் ஓகே, இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் எடுத்துப்பேன்னு சொல்லிச்சா? நீங்கள் தப்பாக நடந்துக்கிட்டு நீங்கள் தப்பாக நடத்தைகளை காட்டிட்டு அந்த குழந்தைங்க மேலே பழிய போட்டால் எது சரி? அப்போ இங்கே இருக்கக்கூடிய தவறுகளை நம்ம என்ன பண்ணணும், தவறுகளாக பார்க்கணும். அந்த தவறுகளை சுட்டி காட்டணும். அப்படிப்பட்டவர்களாக நம்ம மாறணும். அப்படி மாறினாதான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நம்ம குழந்தைங்களுக்கு வெக்கனா என்ன, மானம்னா என்ன, மரியாதைன்னா என்ன, புரியுதுங்களா? இது எல்லாமே அவனுக்கு தெரியும். நீங்கள் நார்மலாக சாகிக்கிட்டு இருக்கீங்க அவனுக்கு. புரியுதுங்களா? ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் என்பது வந்து ஒரு தீப்பொறி மாதிரி தான். அது கிட்ட வச்சா ரெண்டுமே என்ன ஆகும், பற்றிக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 12 வருஷமாக நீங்கள் கோ எஜுகேஷனில் உட்கார வச்சு என்ன பண்ணுறீங்க, நார்மலைஸாக அவங்களுக்கு வந்து பெண்ணையும் ஆணையும் சமமாக உட்கார வைக்கிறீங்க. அது தொடை தெரியுற மாதிரி அந்த பெண்ணுக்கு ட்ரெஸ்ஸாக நீங்கள் கொடுக்குறீங்க. பேண்ட் பசங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறீங்க. பெண் பிள்ளைங்க மட்டும் என்ன பண்ணுறீங்க, டைட்டான ட்ரெஸ் கொடுத்து தொடை தெரியுற மாதிரி ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்களை உட்கார வைக்கிறீங்க. அவங்களுக்கு அது தொடர்றதும் அவங்க கூட இருக்கிறதும் பேசுறதும் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, நார்மலைஸாக இருக்குது. இப்போ நீங்கள் குரானில் கொண்டு வந்து ஒரு வசனத்தை கொண்டு வந்து ஆணும் பெண்ணும் வந்து சம என்ன கிடையாது, ஒன்றா உட்காரக்கூடாது, பொண்ணு வந்து மறைஞ்சு தான் இருக்கணும், ஆண் வந்து தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்ன இருக்கும், பூமரங்கள் மாதிரி பேசாத, எந்த காலத்தில் இருக்கிற, அந்த காலத்தில் இல்லை, நாங்கள் வந்து இப்போ இருக்கிறோம், கரண்ட்டில் இருக்கிறோம், நீ இந்த மாதிரி வந்து பேசாத. எதை மறுக்கிறான் அவன்? எந்த கல்ச்சரும் அல்லாஹ் ஏற்படுத்திய நிதியே என்ன பண்ணுறான், அவன் உடைக்கிறான். புரியுதுங்களா? அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலைஸாக பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை நம்ம அடைஞ்சனால தீமைகளை அகற்றவே முடியல நம்மளால். அப்படி தானே நம்ம இருக்கிறோம். எந்த தீமையை நம்மளால் அகற்ற முடியும் சொல்லுங்கள்? இன்றைக்கி போயிட்டு பிக் பாஸ் பார்க்கக்கூடாது, பிக் பாஸில் வல்கராக பேசுகிறாங்க, அடல்ட்டாக இருக்குது, அங்கே தொடக்கூடிய கல்ச்சர் வந்துருக்கு. தமிழ் பண்பாடு அப்படி கிடையாது. ஹிந்தியில் என்ன பண்ணா, ஹிந்தியில் அவன் வந்து கிட்டத்தட்ட 17 வருஷமாக 15 வருஷமாக போயிட்டுருக்கான். அவன் என்னென்னவோ காமிச்சிட்டான். அதில்
உங்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி அரைக்குறையா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீச்சல் குளத்தில் இறங்குறது என்ன, நைட் டைமில் கேமரா ஆனில் இருக்குது தெரிஞ்சும் பெர்ஜிக்குள்ளே புகுந்துட்டு என்ன பண்ணுறது என்ன, இதெல்லாம் பண்ணிவிட்டு இதை அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறான், தமிழ்லையும் கொண்டு வந்து என்ன பண்ணுறான், புகுத்துறான். இப்போ நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து தீமைகளை பற்றி பேசுகிறீங்க. என்ன பற்றி பேசுகிறீங்க? காசா மக்கள் அடிக்கிறான், காசாவில் போட்டு வன்கொடுமை நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே சாப்பாடு தடம் அடிக்கிறான், அங்கே அது பண்ணிக்கிட்டு இருக்கு, இது பண்ணிகிட்டு இருக்கு. பேசுறதுனால நம்ம இங்கே விவாதம் பண்ணுறனாலையோ பேசுறதுனாலையோ அங்கே பிரச்சனை முடியுமா? உங்களுக்கு எனக்கு சக்தி இருக்கா? அப்போ உங்களுக்கு முன்னாடி என்ன தவறுகள் நடக்குதோ அதை சுட்டி காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். புரியுதுங்களா? இப்போது லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமுதாயத்தில் அவங்களுக்கு பிரச்சாரம், அவங்க தீங்க ஒழிக்கிறது அவங்களுக்கு கட்டாய கடமையா, இல்லை பக்கத்து ஊருக்கு போயிட்டு தீமையை ஒழிக்கிறது அவங்களுக்கு கட்டாய கடமையா? அவங்க ஊரில் ஒரு தவறு நடந்துக்கிட்டு இருக்கு. லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் அவங்களுக்கு நடந்த தவறு என்னது? ஓரினைச்சேர்க்கையே அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அதை எடுத்துணையெல்லாம் வரல. அது ஓரினைச்சேர்க்கை எடுத்துணையெல்லாம் எல்லாரும் இந்த ஆண்கள் தான் பண்ண போகிறோன்னு எடுத்துணை போய் குதிக்கல. முதல்ல என்னாச்சு, 2 பேர் பண்ணால் அதை இப்போ எடுத்தோடனே அந்த தப்பை என்ன பண்ணல, தட்டி கேட்கல, அப்படியே விட்டாங்க. அது நாலு பக்கம் என்ன ஆயிடுச்சு, நார்மலைஸ் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, அதோடைய விளைவு பார்த்தாங்க அவங்க. அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணான், அந்த ஊரில் இருக்கக்கூடிய தவறை தட்டி கேட்கறது அவங்களோட வேலை. மூசா நபிக்கு என்ன வேலை, ஃபீரோன் கிட்ட இருந்து அந்த மக்களை, அந்த அடிமை மக்களை வந்து விடுவிச்சு அவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு நல்ல பாதையை காமிச்சு ஹிதாயத்தை காமிச்சு அந்த வேதத்தை அந்த மக்களுக்கு கொடுத்து அதன்படி வாழ வைக்கிறது மூசா நபியோட வேலை. அப்போ மூசா நபி நான் அங்கே போக மாட்டேன், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திலே என்ன இருக்கு, ஒரு கெடுதி நடந்துகிட்டு இருக்கு, அவங்க அளவு மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை நான் தடுக்க போறேன்னு சொல்லி இந்த பக்கம் வந்தாருன்னா அது அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அப்போ நீங்கள் இந்தியர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பாகிஸ்தானாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஊரில் உங்களுக்கு நல்லா சில வேலைகளை கொடுத்து வச்சிருக்கிறான். அந்த ஊருக்குள்ள தூதர் நீங்க, அந்த ஊருக்குள்ள மெசஞ்சர் நீங்க, அந்த ஊருக்குள்ள போதகர் நீங்க, அந்த ஊருக்கு நீங்க தான் வேணும், நீங்க தான் சோல்ஜர். நீங்க உங்க தப்பை நீங்க நார்மலைஸா பார்த்துட்டு அடுத்த ஊரை தப்பை வந்து பெருமிதமா பேசுறது வந்து எந்த வகையில நியாயம்? புரியுதுங்களா? அப்போ நாம இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய எந்த தவறையும் நம்ம சுட்டி காட்ட மாட்டேன்றோம், பேச மாட்டேன்றோம். ஏன் அது நம்மளால முடியாது. நம்ம பேசினா நம்மளை தூக்கிட்டு வந்து வச்சிருவான், நம்மளை அடிப்பான், நம்மளை இது பண்ணுவான், நீ ஏன்டா அடி பேசுறேன்னுவான். புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், கேமை வந்து வேற மாதிரி பேசணும். என்ன, நானும் நல்ல மாதிரி காட்டணும்னா அந்த ஊர் பார்த்தீங்களா அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, நீ நல்லவன் தானே, உன் மனசுல ஈரம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, உன்னுடைய சமூகத்தில் சமுதாய சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் உன் கண்ணில் தீமைகளாவே தெரியலையா? உனக்கு முன்னாடி ஒரு கல்ச்சர் மாறிக்கிட்டே வருது. இன்னைக்கு சொசைட்டி என்ன பண்ணு சொல்லுது தெரியுமா, ஜென்சி குழந்தைங்க என்ன சொல்லுது தெரியுமா, கல்யாணமே வேணாந்து, கல்யாணம்ன்ற ஒரு பேச்சு எங்களுக்கு வேணாம், நாங்கள் என்னது லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிறோம், அந்த இதில் இருந்து கல்யாணம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிறோம். அவன் கூட பிடிக்கலன்னா இன்னொருத்தன் கூட பிடிக்கலன்னா இன்னொருத்தன், யார் கூட வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் குழந்தை பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரியார் சொல்லிட்டு பெரியாரை கொண்டு வந்து என்ன பண்ணுற, முற்போக்கு சிந்தையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பெரியார் இப்படிலாம் பேசலை, அவன் தெய்வம் இல்லை அப்படி இல்லைன்னு தான் சொன்னான். நீங்கள் தறிக்கெட்டு போங்க, நீங்கள் மனுஷனே கிடையாது, மிருகமாக வாழ்ந்துட்டு போங்கலாம் சொல்லவே கிடையாது. இங்கே பெரியாரை பேசுகிறோம், பெரியாரை போற்றுறோம், பெரியாரை காட்டுறோம்னு சொல்லிட்டு என்னென்னவோ கொண்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காமிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடுடைய இயற்கையில் என்ன அப்படின்னா, பெரியாசிசம்னு ஒரு மக்கள் இருந்தாங்க அப்படின்னா இங்கே ஆன்மீகவாதிகளும் அதிகம், ஆன்மீகத்தை பேசியவர்கள் இங்கே அதிகம். உங்கள் ஊரை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் ஊரை நீங்கள் தான் காப்பாற்றணும். நம்ம ஊரில் நம்மளுடைய கல்ச்சரை மாற்றக்கூடிய எத்தனையோ வகையான சாத்தான்கள் வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அந்த சாத்தானை நீங்கள் தான் தட்டி கேட்கணும். அப்படி தட்டி கேட்கணும் அப்படின்னா உங்ககிட்ட உண்மை இருக்கணும், உங்ககிட்ட உண்மையான வேதங்கள் இருக்கணும். அப்போ உண்மையான வேதங்கள் நம்ம வச்சிருக்கிறோம், ஆனால் நமக்கு முன்னாடி என்ன இல்லை, தவறை சுட்டி காட்டக்கூடிய நிலைமையில் நம்ம எங்க நம்ம சுட்டி காட்டுவோம். விஸ்வரூபத்தில் ஒரு படத்தில் என்ன பண்ணா, முஸ்லீம் சமுதாயத்தை என்ன பண்ணா, தாடி வச்சு காமிக்கிறான், பாம்பை வச்சு காமிக்கிறான், ஆயிலா இல்லதா சொன்னா. இதுதான் உங்களுக்கு பெரிய தப்பு. அல்ல நான் முகமதுடைய பேரை ஆல்ரெடி நான் புகழ வச்சிட்டேன், அவன் என்னத்தை தான் குட்டிக்கானம் போட்டு அவன் முகமது பேரை கெடுக்கணும்னு பார்த்தா கூட அது முடியாது. புரியுதுங்களா? முகமது பேரை நான் என்ன பண்ணிட்டேன், புகழுக்குரிய இடமா மாத்திட்டேன், அவர் அந்தஸ்தே வேற. நான் உங்களுடைய வேலை என்னன்னா தவறை சுட்டி காட்டணும், தீமையை அகற்றணும், நன்மையை ஏவணும், இதுதான் உங்க வேலைன்னு அல்ல நம்மள்ட்ட சொல்றோம். ஆனா நாம அது எல்லாத்தையும் நார்மலைஸா பார்க்கக்கூடியவரா இருக்கும். முஸ்லீமுடைய கண்ணோட்டம் எப்படி அப்படின்னா, தான் குடும்பம், தான் ஃபேமிலி, ஏன் பிள்ளை, ஏன் மனைவி, இதை மட்டும் பாதுகாப்பது முஸ்லீமுடைய வேலையே அல்ல. முஸ்லீம் என்று ஒரு பேரை ஒருத்தன் வச்சுட்டு வெளியே வந்துட்டா அப்படின்னா அவன் சமூகத்தின் நலனை கருதக்கூடியவன், சமூகத்துடைய பிரச்சனையை தான் பிரச்சனையா பார்க்கக்கூடியவன். புரியுதுங்களா? உங்கள் அனைவருக்கும் நான் யாருடைய மார்க்கத்தை தந்தேன், யாருடைய மார்க்கத்தை நான் தந்திருக்கிறேன், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை உங்களுடைய மார்க்கமா நான் மாத்திருக்கேன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்ராஹிம் நபி தன்னுடைய பிரச்சனைக்காண்டி ஓடினாரா, சமூகத்துடைய பிரச்சனைக்காண்டி ஓடினாரா? சமூகத்தில் இருக்கக்கூடிய தீண்டாமையை ஒழிக்க போனாரு, சமூகத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை ஒழிக்க போனாரு, சமூகத்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை ஒழிக்க போனாரு, சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மதத்தை வெறிய ஒழிக்க போனாரு.
இங்கே பெரியவன் நீ நான் இல்லை, எல்லா ஒருத்தாய் தந்த மக்கள் நம்ம அனைவரும் அல்லாவுக்கு தான் சஜ்தா செய்யணுன்றது தான் அவருடைய பிரச்சாரம் இருந்தது. அதுக்காண்டி தான் உயிர் கொடுக்க போனார், அதுக்காண்டி தான் தன்னுடைய மனைவி விட்டு வந்தார், அதுக்காண்டி தான் குழந்தையை குர்பானி கொடுத்தாரு. இதெல்லாம் எதிர்கல்ல குரானை சுட்டி காட்டுறான். நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுடைய மனைவி ஒரு ஜோனுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கல்ல, இது இல்லைப்பா இஸ்லாமு. இஸ்லாம் என்பது பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் போனதுக்கு பிறகு இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, மக்களுக்கு எத்தி வைப்பீங்களா, அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த பணி நமக்கு இன்னமும் கரண்ட்டில் இருக்குது. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த பணி, தீன நிலைநாட்டக்கூடிய பணி எங்கேயோ இருக்குது. ஆனால் உங்களுக்கு முன்னாடி சின்ன சின்ன தவறுகள்னு சொல்லிட்டு அதனுடைய உருவம் பெருசாக போய் நிற்கிது. அந்த தவறுகளை பார்க்கக்கூடியவராக இருக்கிறோம், அதை கடந்து போகக்கூடியவராக இருக்கிறோம். அதை என்ன பண்ணுறது, உதாசீனப்படுத்தி இதெல்லாம் பெரிய விஷயம் என்ன மாதிரி போகிறோம். நாளைக்கு அது உங்கள் ஃபேமிலியை தாக்கும், நாளைக்கு அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வரும். வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ மானம் போச்சா, இது போச்சா, அது போச்சா பேசுகிறோமா இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி சுதாரிக்கக்கூடியவராக நம்ம இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம இல்லை அப்படின்னா நமக்கு அல்லாஹ் கிட்ட மிகப்பெரிய தண்டனை இருக்குது. அல்லாஹ் கிட்ட எப்படி சொர்க்கத்தை வாங்கணும் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளை நரகத்தில் போட்டு மிதித்து இன்னல் பட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு அவமானப்படுத்தி எல்லா வேதனையும் அடைஞ்சு, சரி அவன் உள்ளத்தில் கடுகளவு ஒரு தோய் இருந்துச்சு, இப்போ அவனை தூக்கு, அவனை நல்ல தண்ணியில் போட்டு குளிப்பாட்டி இப்போ நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா, காலத்துக்கும் சொர்க்கவாசி உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களை பார்க்கும்போதுன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? நீங்கள் நரகத்தை அனுபவித்து வந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுடைய உண்மையான வாழ்க்கை, அங்கே மௌத்து கிடையாது. அதுதான் உங்களுடைய லேபிள். நீங்கள் இப்படி சொர்க்கத்தை அடைய போகிறீங்களா, இல்லை நீங்கள் 2 பேருக்கு சிபாரிசு பண்ணி, யாழ்லா என் அண்ணன் என் கூடயே வந்தான், என் கூடயே நின்னா, அவனையும் நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி உங்கள் சிபாரிசு முடியாது 2 பேருக்கு காப்பாற்றி சொர்க்கத்தை கூட்ட போகக்கூடியவங்களா இருக்க போகிறீங்களா? எப்படி இருக்க போகிறீங்க? நீங்கள் இன்றைக்கும் எல்லா தவறையும் நார்மலைஸாக பார்க்கக்கூடியவர்களாக கடந்து போகக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் நரகத்துக்கு போய் எல்லா விதமான இன்னல்களையும் துன்பங்களையும் அசிங்கங்களையும் பட்டு அவமானப்பட்டு தான் நீங்கள் இப்படி வர முடியும். ஏன்? நீங்கள் ஓரளவுக்கு அல்லாஹ் என்ன பண்ணலை, அல்லாவே இல்லைன்னு சொல்லலை, அல்லாவுக்கு மகனை உண்டாக்கலை, அல்லாவுக்கு ஷிர்க் வைக்கிற இடத்துல நீங்கள் போகலை, அல்லாவே ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் அல்லாவை உண்மைப்படுத்துறதுக்கு வரல. எந்த அல்லாவை ஏற்றுக்கிட்டீங்களோ அந்த அல்லாவை உண்மைப்படுத்துவதற்கு வரல. அல்லாவுடைய ஒரு நீதிபதி இருக்கு, அல்லாவுடைய ஒரு மாலிக்கு யோமித்தின்னு மறுமை நாளில் உட்காருவானே, அந்த நாளில் என்னை கேட்பானே, எனக்கு இவ்வளோ அருட்படையை கொடுத்துருந்தானே, இவ்வளோ எனக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்துருந்தானே, இவ்வளோ அறிவாற்றலை கொடுத்துருந்தானே, இவ்வளோ பலத்தை கொடுத்துருந்தானே, இது எல்லாத்தையும் பயன்படுத்திய நான் என் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு எந்த விதமான தாவாவும் செய்யாமல், எந்த விதமான எதிர்குரல் கொடுக்காம, எந்த விதமான தீமையை அகற்றாமல் நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நான் நல்லவன், நான் நல்ல போர்வை போத்துக்கிட்டேன், எனக்கு விபச்சாரம் இல்லை, அசிங்கம் இல்லை, போதை பொருட்கள் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நான் என் வாழ்க்கை பார்த்துக்கிட்டேன் அப்படி சொன்னா இது நல்லா இருக்குமா? அல்ல நம்மள்ட்ட கேட்க மாட்டானா, ஏன்பா இந்த போதனை உனக்கு கொடுத்தேன்னு இது 4 பேருக்கு நீ சொல்ல மாட்டியா? உன் நபியோட பணி என்னன்னு தெரியுமா? உன் நபியோட பணி என்னது? நன்மையை வருது, தீமையை தடுக்கிறது. நீ எந்த நன்மையை வர எந்த தீமையை தடுத்த? இன்னைக்கு நீங்கள் சொர்க்கத்தை வாங்குறதுக்கு ரெடியாக நிற்கிறியே அப்படின்னு அல்லா கேட்டால் எந்த மூஞ்சியை கொண்டு நம்ம சொர்க்கத்தை வாங்க போகிறோம்? இது அல்ல நம்மள்ட்ட கேட்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அல்ல நம்மளை பார்க்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? அப்போது ஒரு விஷயத்தை கற்றுக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு நல்லதை காட்டுங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை பகிருங்க. சமூகத்தில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அதை அது பாடமாக கற்றுக்குது. இங்கே சொல்லித்தரது மூலியமாக விட அல்லாஹ் கொடுத்த அந்த கண் மூலியமாக பார்த்து கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம். நேசம்னா யாரும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க? வாழ்க்கையில் நேசம்னா என்ன தெரியுமா? அன்போடு இது சொல்லிக் கொடுத்தாங்களா? அப்பாவும் அவர் தம்பியும் அவர் தங்கச்சியும் நேசத்தோடு பாசத்தோடு பார்த்துருப்பீங்க. இதுதான் நேசம், இதுதான் அன்பு, இதுதான் அக்கறை, இதுதான் கருணை. நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதுதான் அது பார்க்குது. இது பார்க்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு எதை காட்டணும், எதை காட்டுறீங்க? அப்போ எதை காட்டுறோம் அப்படின்னா எல்லாமே இந்த மாமா மீடியாக்களை தான் நம்ம காட்டுறோம். மாமா வேலை செய்கிறேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாமா வேலை செய்கிறது இந்த மீடியா. இந்த மாமா வேலை செய்யுது என்ன சொல்லுது? கல்ச்சர் வேணாம், மதம் வேணாம், வேதம் வேணாம், நம்மளுக்கெல்லாம் இறைவன் வேணாம், நம்மெல்லாம் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், உனக்கு ஒருத்தனை பிடிக்கலையா குத்தி கொலை பண்ணலாம், வெறி தீர்ற வரைக்கும் அவனை குத்தலாம். இப்படி தானே படம் எடுக்கிறான். படத்தில் வேணாமல் நான் ஸ்டைலாக தம் அடிச்சு காட்டுறான், ஸ்டைலாக மதுபானத்தை குடிக்கிறான், ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா குடிச்சிட்டு தான் புலம்பணும் அப்படின்னு அவன் மண்டியில் உட்கார வைக்கிறான். இதோ அவன் பிறந்ததே லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அவன் பிறந்த மாதிரியும், அந்த லவ் கிடைக்கலன்னா இந்த அப்படியே குடிச்சிக்கிட்டே தாடி வளர்த்துட்டு கீழே புலம்பிக்கிட்டே கிடக்கணுன்ற மாதிரியும், அது இல்லைன்னா வாழ்க்கையே போயிடுச்சுன்ற மாதிரியும், அதுதான் ஒரு வாழ்க்கைக்கு பெரிய தூணா மாதிரியும் அப்படிலாம் காமிச்சு என்ன பண்ணுறான்? அந்த டிஃபால்ட்டாக மிஷினில் உட்கார வைக்கிறான். அப்போ நீங்கள் என்னத்தான் நீங்கள் உலகத்தில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மாலாம் சேர்ந்து வாழ்ந்தாங்க, நாங்களாம் சேர்ந்து வாழ்ந்தோம்னா அவனுக்கு கண்ணுக்கு இருக்காது. அவனுக்கு அதிகமாக ரோல் மாடலாக அவன் பார்க்குறது ஃபுல்லாக டிவி தான். அப்போ அந்த டிவியை எப்படி யூஸ் பண்ணணும்,
அப்போ அந்த டிவியில் எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது, எது தப்பு எது சரி, எந்த செயல் செய்யணும் எந்த செயல் செய்யக்கூடாது, இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடத்துல யார் இருக்கிறோம்? நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம இதை சுட்டி காட்டுறதும் இல்லை. நமக்கு அதெல்லாம் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. ஒரு காலத்தில் ஒரு படத்தில் ஒரு சீரியல்லையோ இல்லை எதுலையோ ஒன்று ஒரு கட்டி பிடிக்கிற சீனையோ ஏதாவது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரியாக நமக்கு ஒரு வல்காரிட்டியாக தெரியும், ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நார்மலைஸாக இருக்குது. குழந்தை பார்க்குது, அம்மா பார்க்குது, பிள்ளை பார்க்குது, எல்லாம் பார்க்குது. அது ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக தெரியுது. அப்போ என்ன ஆகிட்டு இருக்கோம்? நம்ம ஈமான் நமக்கு அதிகரிக்குதா, ஈமான் போய்கிட்டு இருக்கா? நார்மலைஸாக பார்க்கப்படுது. அப்போ இது எல்லாம் நம்ம தவிர்த்து வாழணும் அப்படின்னா நமக்கு எல்லாம் ஒரே கைடன்ஸி குரான். இந்த குரான்கிட்ட நீங்கள் வந்தால் தான் உங்களை நல்லொழுக்கம் உள்ள மனிதர்களாக மாற்றும். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்கள் இதற்கு படைக்கப்படலை. இந்த உலகத்திலேயே இன்பங்களை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே செத்து போயிடலான்ற மாதிரி நீங்கள் படைக்கப்படலை. உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது, உங்கள் ஆத்மாவை காப்பாற்ற வேண்டிய வேலை இருக்குது. இங்கே சூட்சமம் செய்யக்கூடிய நிறைய சூழல்கள் இருக்குது. அவர்களுக்கெல்லாம் நீ எதிர்கொண்டு அவர்களை எதிர்வாதம் வச்சு அவங்களெல்லாம் எதிர்த்து நீங்கள் உங்கள் பணியை செய்ய வேண்டிய வேலை இங்கே இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்க ஒரு சொசைட்டி இருக்கக்கூடிய எந்த குழந்தைகளுக்கோ எந்த மக்களுக்கோ அதை நம்ம காட்டுறதே இல்லை. அவன் எப்படி நல்லவனாக வருவான்? அவன்கிட்ட எப்படி நீங்கள் நீதி கேட்க முடியும்? அவன் பார்க்கறது எல்லாமே என்னது? அதர்மம் தானே பார்க்குறான். தர்மத்தை எங்கே பார்க்குறான்? அதர்மத்தை தான் பார்க்குறான். தர்மத்தை இல்லாத ஒரு விஷயத்தை தான் பார்க்குறான். அவன் பார்க்குற கண்ணோட்டம் எல்லாமே அப்படி தான் இருக்குது. பிரிஞ்சு வாழணும், பிரிஞ்சு இருக்கணும், பெருமையாக பேசணும், தினாவட்டாக பேசணும், திமிராக பேசணும், நான் தூக்கி போட்டு மிதிக்கணும், கொலை பண்ணணும், எதிர்த்து இருக்கணும், நான் தான், எனக்கு எப்போவுமே நான் தான் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இதே அவன் பார்க்குறான். அப்போ இப்படி தான் இருப்பான் அவன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாற்றக்கூடியதாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு அல்லா நம்மளை இந்தியாவிலேருந்து நம்மளை ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா நமக்கு கேள்வி என்ன இருக்குன்னா, பாகிஸ்தான் ஏன்ப்பா நீ இப்படி விட்டேன்னு நம்மளை கேட்க மாட்டோம். ஏன்பா சவுதி அரேபியா அப்படி போயிருச்சு என்னப்பா, அந்த கேள்வி இருக்குது. அந்த கேள்வி இல்லாமலாம் இல்லை. ஏன்பா இங்கே கலீஃபா இல்லை, அந்த கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மெஜாரிட்டியாக எல்லாம் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வின்னா, நீ வாழ்ந்த சூழலில் நீ இருந்த இடத்துல உனக்கு முன்னாடி இன்னென்ன தவறுகள் அங்கங்கே நியமிக்கப்பட்டது, அதெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு, இது எல்லாம் நீ எப்படி கடந்து போயிருக்க பாருன்னு உங்கள் விஷுவலை காட்டுவான்லாம். சர்வசாதாரணமாக கடந்து போயிருமோ. புரியுதுங்களா? அதே தப்பை தன் வீட்டில் அந்த பிள்ளையோ அந்த மகனை செய்யும்போது அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் நம்ம மார்க்கத்துக்கு எதிரான. எது மார்க்கத்துக்கு எதிரானது? மகன் செய்கிறது மட்டும் மார்க்கத்துக்கு எதிரானதா? அப்போ மற்ற குழந்தை செய்கிறதும் மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க செய்கிறதும் எதுவுமே விஷயம் இல்லையா? அப்போ எங்கே இருக்குது? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ளே நமக்குள்ளேயே என்ன இருக்குது? ஜாதி வேறுபாடு இருக்குது. ஜாதி வேறுபாடு எங்கே இருக்குது? நமக்குள்ளேயே இருக்குது. மற்ற குழந்தை செஞ்சால் அது நமக்கு தேவை. ஏன்னா அவங்க வேதம் இல்லை, அல்லாஹ் நம்பலாம், அது எப்படி வேணா எக்கடா போதும். ஏன் குழந்தை செய்யக்கூடாது? ஏன் குழந்தை செய்யக்கூடாது? ஏன் நீங்கள் உயர்ந்த ஜாதி, அவன் தாழ்ந்த ஜாதியா? நீங்கள் உயர்ந்த மதம், அவங்க தாழ்ந்த மதமா? அவன் எங்கெங்க மூசா நபியை குஃபர் சொன்னான், மூசா நபி ஏற்றுக்க மாட்டேன் அவன் எங்கே சொன்னான்? அவன் எப்போங்க முகமது நபி ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னான்? அவன் எப்போங்க குரானை வேணாம் குரானை ஏற்றுக்க மாட்டேன் எப்போ சொன்னான்? அவன்கிட்ட கொண்டு போய் தாவா வச்சோமா? அவன்கிட்ட கொண்டு போய் தாவா கொடுத்தோமா? சொன்னோமா? எப்போ சொன்னாவன்? இப்போ நம்மளே நினச்சிக்கிறோம் அவன் டிஃபால்ட்டாகவே நரகத்துக்கு பிறந்தவன், நான் டிஃபால்ட்டாகவே சொர்க்கத்துக்கு பிறந்தவன். இது எப்படி நியமனம் ஆகும்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளையும் அந்த கசடுகளையும் ஒழிக்கக்கூடிய பணி யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முஸ்லீம் சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம தான் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கணும். அப்படி காமிக்கல அப்படின்னா நாம தான் அவனுடைய குற்றவாளியை நாம தான். அவன் அப்படி போனானா, அந்த மாதிரி விழுந்தானா, அந்த மாதிரி செஞ்சானா, அதுக்குள்ளே முழு பங்கு யாருக்கு? நமக்கு தான். புரியுதுங்களா? அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களை மேலே பழிய போடுறதும், அது ஜென்சி குழந்தை, அது என்னது நிறையா அது சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஜென்சி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டெக்னாலஜியோடு சேர்ந்து வளர்ந்த குழந்தை யார்? ஜென்சி. அதாவது நான் பிறக்கும்போது எனக்கு என்ன இல்லை, இன்டர்நெட் இல்லை, கிடையாது, சரிங்களா? ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்னாச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு. ஆனால் என் கைக்கு அதுக்கு எப்போ வந்தது? 2009 2008 தான் செல்ஃபோனில் கொஞ்சமாக கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி அதோடைய வீக்கம் அதிகமாகிருச்சு. இது ஜென்சி குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு குழந்தை இருக்குது, ஜென்சி அல்ஃபா. இதுக்கப்புறம் வரக்கூடிய குழந்தை என்னது? ஜென்சி அல்ஃபாவும். அது என்னது, எப்படி டெக்னாலஜி வளருதோ அதோடு சேர்ந்து அந்த குழந்தையும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை தான் இந்த குழந்தை. இப்போ பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் என்னது, டெக்னாலஜி எப்படி அதோடைய படிப்படியாக அதோடைய வளர்ச்சி வளர்ந்து இப்போ ஏஐன்னு வந்துருச்சு. நம்மளாச்சும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐனா என்ன தெரியுமா? ஏஐன்னு தெரியும், ரோபோட்டுன்னு தெரியும். அன்றைக்கி ரோபோட் என்ன ஆயிடுச்சு, வெளித்துறைக்கு வந்துருச்சு. வெளி வேலைகள் செய்து நிறையா கம்பெனியில் என்ன ஆயிடுச்சு, வேலை வாய்ப்பு போயிடுச்சு. எல்லா வேலையும் எது பார்க்குது? மேனுவலான எல்லா வேலையுமே ஏஐ பார்க்குது. அப்போ அந்த டெக்னாலஜி வளரக்கூடிய அந்த கான்செப்டில் இந்த குழந்தையும் சேர்ந்து வளருது. இதுக்கு பேர் என்னவா? ஜென்சி அல்ஃபாவும். அதுக்கப்புறம் இருக்குது, இதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னொரு குழந்தை இருக்குது, என்னது, ஜென்சி பீட்டான்னு சொல்கிறாங்க. அது எப்போ 2025 இருந்து 2039 வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு ஜென்சி பீட்டான்னு சொல்கிறாங்க. இவர்கள் என்ன வாழ்க்கை வாழ போகிறாங்க அப்படின்னா, இந்த ஜென்சி குழந்தையும் இந்த ஜென்சி அல்ஃபாவும் சேர்ந்து ஒரு கலப்படப்பட்ட ஒரு வாழ்க்கை உருவாக்கி வச்சுருப்பாங்க. இதோடைய தாக்கம் எங்கே யார் வாழ்வா? ஜென்சி பீட்டான்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைங்க வளருவாங்க. அவங்களுக்கு எல்லாமே கலப்படமாக இருக்கும். புரியுதுங்களா? ஒரு காலத்தில் மாட்டு வண்டி கீழே எலுமிச்சை வச்சாங்க. எங்கே வச்சாங்க? மாட்டு வண்டி, அந்த மாட்டுக்கு காலு கீழே வைப்பாங்க. ஏன்? அது போகிற பாதையில் ஃபுல்லாக என்ன இருக்கும், மண்ணை நோண்டி நோண்டி போகும்போது அது கீழே என்ன ஆயிரும்,
ஏதாச்சும் ஒரு இரும்போ ஏதாவது குத்திருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போக 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 நம்ம மண்ணு பட்டு அது என்ன ஆயிரும், செப்டிக் ஆகும், அதுக்கு நடக்க முடியாது. அதனுடைய செப்டிக்கு யூஸியாக என்ன பண்ணுவாங்க, எலுமிச்சை வச்சாங்க. இன்னைக்கு ஜென்சி குழந்தைங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அதனுடைய அறிவு இல்லை, என்ன பண்ணுறாங்க, டயருக்கு கீழே கொண்டு போய் எலுமிச்சம் வைக்கிறீங்க. இதே மாதிரி தான் ஒரு காலத்தில் 2039 இஸ்லாம் எப்படி தான் இருக்கும், தாலி கட்டிப்பான், பொண்ணு பேர் என்ன இருக்கும், வேறு மதத்துடைய பேராக இருக்கும், பையன் பேர் இப்ராஹிமா இருக்கும். புரியுதா? ஒரே வீட்டில் வந்து அவன் என்ன பண்ணுவான், பூஜ்யம் பண்ணுவான், ஒரே வீட்டில் அவன் குரானும் ஓதுவான். ஒரு பொண்ணு பேர் தமிழில் வச்சுருப்பான், ஒரு பெண் ஒரு குழந்தை பேர் என்ன பண்ணுவான், முஸ்லீமில் வச்சுருப்பான். இந்த மாதிரி மாற்றி இருக்கும். எப்படி நீங்கள் இந்த ஜோனை எப்படி மாற்றுவீங்க? நீங்கள் இது எப்படி கலப்படமாயிருச்சு, எப்படி மாற்ற முடியும்? ஏன்னா நீங்கள் உருவாக்கி கொடுத்தது தான். நீங்கள் எதை கொடுத்துட்டு போகிறீங்களோ நாளை சமுதாயத்துக்கு அதனுடைய பிரதிபலம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ இங்கேயே நீங்கள் சீர்திருத்தம் பண்ணலை அப்படின்னா அங்கே எப்படி சீர்கெட்டு போயிருக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ 2039 ஒரு படம் எப்படி வரும், ஒரு லைவ் டெலிகாஸ்ட் எப்படி இருக்கும், ஒரு பாட்டு எப்படி இருக்கும், அன்றைக்கி சென்சார்னு ஒன்று இருக்குமா? இன்னைக்காவது ஒரு சென்சார்னு போட்டு இதை காட்டுறோம், அதை காட்ட உடனே உச்சமச்சமாக ஒரு இது பண்ணுறான், கொஞ்சமாவது பிளர் பண்ணி ஏதாவது பண்ணி காட்டுறான். 2039 அந்த குழந்தை வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு சென்சார் இருக்குமா? அந்த குழந்தைக்கு எல்லா விதமான தவறுகளும் சாலிடாக கொடுக்கப்படும். தம்மு அவன் எப்போ எந்த வயசில் அடிப்பான், 5 வயசில் அடிப்பான், 6 வயசில் அடிப்பான். இன்னைக்கே வந்துருச்சுங்க. 5வது படிக்கிற குழந்தை 6வது படிக்கிற குழந்தைக்கு லவ் பிரேக்கப் 8-5. போய் கேளுங்க, குழந்தைகிட்ட போய் பேசி பாருங்க. 6வது படிக்கிற குழந்தைகிட்ட 7வது படிக்கிற குழந்தைகிட்ட கேட்டிங்கன்னா எவ்வளோமா பிரேக்கப் அப்படின்னா 8-5 போயிட்டு இருக்குங்க அப்படின்வான். இன்னைக்கு அதே 39 அரை நிர்வாணம் என்ன நிர்வாணமாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பே, அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது. இப்போ இதெல்லாம் நீங்கள் மாற்றுறதுக்கு ஒரே ஒன்று தான், அது குரான் தான். குரான் இந்த சமுதாயம் எடுக்கலை, குரான் இந்த சமுதாயம் நிலைநாட்டலை அப்படின்னா நமக்கு அழிவு நிச்சயம். இப்போது நம்ம தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் தப்பு தானே. இப்போ இதெல்லாம் தப்பு தானே, இந்த தப்பு எல்லாம் எல்லாம் நன்மையாக மாற்றுறேன் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த தப்பு தட்டி கேட்க போகலை, தப்பையை சுட்டி காட்ட போகலை. நான் பாட்டுக்கு என்னுடைய மாதத்தை நான் பாட்டை கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு இந்த வசனம் கிடச்சிருச்சு, இப்போ இதுக்கப்புறம் நான் மாறலை அப்படின்னா அது என்னது, மிகப்பெரிய ஆபத்து. ஆனால் இதுக்கப்புறம் நான் மாற்றிட்டேன் அப்படின்னா அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த தீமைகள் அனைத்தையுமே நான் மாற்ற போகிறான், நன்மையாக மாற்றுறேன் அப்படின்றான். நாளைக்கு சொர்க்கத்தில் ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கம் கொடுத்துருவான். சொர்க்கம் கொடுத்தோன்னே போய் சொர்க்கத்தில் விழுந்துருவான். போயிட்டு இருந்தோடனே சொர்க்கம் கிடச்சா என்ன பண்ணுவாங்க எல்லாரும், சில பேர் ஓடுவாங்க, ஐயோ அல்லல்லான்னுவாங்க. சில பேர் உருண்டு போகிறோம் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓடுவாங்க வருவாங்க நிற்பாங்க உட்கார ஏதாவது பண்ணுவாங்க, சந்தோஷத்தில் ஆடுவான். ஒருத்தன் சொர்க்கம் கிடச்சிரும் உள்ளே போயிடுவான். உள்ளே போயிட்டு புலம்புவானா, உருண்டு புரண்டுக்கிட்டு, எனக்கு போய் கிடச்சிச்சா, எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு புரண்டுக்கிட்டு இருப்பான். ராசா அவனுக்கு சொர்க்கம் கிடச்சிதுன்னு அல்லாஹ்கிட்ட கேட்பான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ ஒரு நாள் என்ன பண்ண தெரியுமா, சாலையில் ஒரு செடி இருக்குல்ல, அந்த செடியை வந்து என்னது மக்களுக்கு இடையூறாக வந்து குத்துற மாதிரி நின்று இருந்தது. நம்ம வண்டி ஓட்டும் போது சாலைகளை போகும்போது இடையூறாக சில செடி கொடிகள்லாம் வெளியே வந்திருக்கும், நமக்கு கடந்து வந்திருப்போம், ஆனால் நீட்டி நிற்கும். சில பேர் தப்பாக வரும்போது என்ன பண்ணணும், குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வீலுக்குள்ளே சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது மூலியமாக உருண்டு கீழே விழுது வாய்ப்பு இருக்குது, ஆனால் கடந்து வந்திருப்போம். ஆனால் நீ அதை நீட்டி நிற்கிறத பார்த்துட்டு நீ என்ன பண்ண, இறங்கி அதை சரி செஞ்சு வந்தல, எனக்கு உன் சமூக சேவை பிடிச்சிருந்தது, அதனால உனக்கு சொர்க்கம் அப்படின்னு. எப்படி இருக்கும்? அவன் சொல்லுவானா, யாரை நான் வாழ்க்கையில் செஞ்சது எல்லாமே தப்பு தானே. அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, எனக்கு அந்த செயல் பிடிச்சிருந்தது, நீ பண்ண அந்த ஒரு செயல் எனக்கு பிடிச்சதுனால நான் உனக்கு, நீ மக்களுக்கு இறக்கம் காட்டினல, நான் உனக்கு இறக்கம் காட்டுறேன், நான் தந்தேன் அப்படின்றானால. இன்னொருத்தவன் வருவான் மறுமை நாளில், அவனுக்கு தெரியும் அவன் லிஸ்ட்டு என்னன்னு, அவன் செஞ்சது எல்லாமே பாவம் தான். ஆனால் அவனுக்கு அவனுடைய மார்க் லிஸ்ட் அவன்கிட்ட கையில் கொடுக்கும்போது பார்ப்பானா எல்லாமே நன்மையாக இருக்குமா. எப்படி நன்மையாக இருக்குது அவன் புலம்புவான் அல்லாஹ்கிட்ட, எப்படி எல்லாம் நன்மையாக இருக்குது அப்படின்னா அவன்கிட்ட எல்லாம் சொல்லுவானா, நீ உலகத்தில் இருக்கும் பொழுது சமூக சேவை என்ன பண்ணியிருக்க, செஞ்சுருக்க, நீ நலன்கரியாக இருந்திருக்கிற, நீ வந்து தப்பாக இருந்தாலும் உன்னுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு, மக்களை திருத்தணும், மக்களை சீர்திருத்தம் பண்ணணும்னு இருந்துச்சு, அதனால நான் என்ன பண்ணேன், உன்னுடைய தீமைகளை நன்மையாக மாற்றி நான் உனக்கு தந்திருக்கேன்னு நல்லா கொடுப்பான். இதெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை. அப்போது நம்மளுக்கு முன்னாடி ஒரு தீமை சொல்லி காட்டப்பட்டுருச்சு வந்துருச்சு அப்படின்னா அன்னியிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், மாற்றத்துக்குரிய உண்டானவரெல்லாம் மாறணும். அப்படி மாறலை அப்படின்னா கை செய்த நமக்கு தான். சரிங்களா? இப்போ இந்த வசனத்தை பாருங்களேன். 25வது அத்தியாயத்தில் 70வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இல்லா மன் தாப ஆமன வாமில சாலிஹன் ஃபவுலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. இந்த பாவங்களுக்கு பின்னர், அதாவது ஒரு பாவத்தை அவன் செஞ்சுட்டான், சரிங்களா, எல்லா பாவத்தையும் அவன் செஞ்சுட்டான். எவர் மன்னிப்பு கோரி பாவம் செஞ்சதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டான், நான் என்னென்ன பாவம் செஞ்சுட்டேன், இப்படிலாம் இருந்துட்டேன், தொழுவாமல் இருந்தேன், நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், நன்மை ஏவாமல் இருந்தேன், தீமையை தடுக்காமல் இருந்தேன், குரானை ஓதாமல் இருந்தேன், அல்லாஹ்வை பற்றி பேசாமல் இருந்தேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவங்களோட புகழ் பாடாமல் இருந்தேன், சொல்லாமல் இருந்தேன், எடுத்துக்காட்டாமல் இருந்தேன், அப்படி சொல்லிட்டு எல்லா தப்பையும் அனலைஸ் பண்ணி இப்போ அல்லாஹ் கிட்ட வரான்.
மந்தாப யார் என்கிட்ட வந்து பாவ மன்னிப்பை கேட்குறாங்களோ, யா அல்லாஹ் இது போன்ற தவறுகள்லாம் செஞ்சுட்டு விபச்சாரத்தில் இருந்தேன், சாராயம் குடிச்சிட்டு இருந்தேன், தர்தேரியாக இருந்தேன், தற்கூரியாக இருந்தேன், சமூகத்துக்கு தேவையில்லாதவனாக இருந்தேன், ஏதோ ஒரு மாதிரியாக இருந்தேன், இப்போ நான் திருந்திட்டேன் அல்ல, என்னை மன்னிச்சிருக்கா அல்லான்னு யார் வராங்களோ மன்னிப்பு கூறி மேலும் நம்பிக்கை கொண்டு எது ஆமன அல்லாவையும் மலக்குமார்களையும் ரசூல்மார்களையும் வேதத்தையும் மறுமையினாலையும் அப்புறம் நான் விதியும் இந்த 6 நம்பிக்கை இருக்குல்ல, இந்த 6 நம்பிக்கையும் யார் ஏற்றுக்கிட்டு வாமில அமலன் சாலிஹன் நல்லறங்கள் செய்கிறார்களோ, இந்த மாதிரிலாம் சொல்கிறான். ஃபஸ்ட்டு செஞ்ச இத்தனை வருஷம் நான் செஞ்ச தப்பை முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஆஹா இத்தனை தப்பை நான் பண்ணியிருக்கேன் என் வாழ்க்கையில், அப்போ இதுக்கப்புறம் நான் சீர்திருத்தம் பண்ணணுமா, எனக்கு முன்னாடி இந்த சமூகம் அன்கரெக்டாக போயிடுச்சா, சீர்குலைஞ்சு போயிடுச்சா, இதை நான் வந்து சரி செய்யணுமா, அப்போ நான் சரி செய்கிற வேலையை நான் பார்க்கணும், சரி செய்யக்கூடிய சிலபஸ் அவங்களுக்கு தரணும், சரி செய்யக்கூடிய விதமான ஒரு ஏதாச்சும் உங்களுக்கு நான் வந்து ஒரு பாடத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி உனக்கு வந்து நீ பாவ மன்னிப்பு கேட்டு அதற்குண்டான நல்லறங்களை நீ செய்ய ஆரம்பிச்ச அப்படின்னா அல்லா சொல்கிறான் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத், அல்லாஹ் அவர்களுடைய தவறுகளை நன்மைகளாக மாற்றுறான். இவ்வளோ பெரிய தரஜா தெரியுமா இது? என்ன பண்ணுறான்ல, அவன் செஞ்ச தப்பை நன்மைகளாக மாற்றுறான். வகானல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கிறாமா அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணுறான் 25வது அத்தியாயத்தில் 70வது வசனத்தில் சொல்கிறான். இதில் 3 கண்டிஷன் வைக்கிறான். ஃபஸ்ட்டு செய்கிற தப்பை உணரணும், செய்கிற தப்பை உணரணும். என்னென்ன தப்பு செய்கிறீங்க, சைத்தானை முதல்ல பின்பற்றும். என்ன பண்ணுறோம், சைத்தானை முதல்ல பின்பற்றுறோம். சைத்தான் என்னென்ன எனக்கு வழி வகுத்து கொடுத்துருக்கிறானோ அதை அனைத்தையும் செய்கிறோம். போதைன்னா என்னது, சிகரெட் அடித்தா மட்டும்தான் போதை இல்லை, சாராயம் குடித்தா மட்டும்தான் போதை இல்லை, படம் பார்க்குறது, இசை கேட்பது, அனாச்சாரமான விஷயங்களை ஈடுபடுவது, புரியுதுங்களா, அந்த வெப்சீரிஸை பார்த்து கழிப்பது, இது எல்லாமே சைத்தானுடைய வகையாரா தான். புரியுதுங்களா, வட்டியில் இருப்பது, அதே மாதிரி பொய் பேசுவது, புறம் பேசுவது, அவமதிப்பது, எல்லாமே ஒரு விதமான போதை. எப்போவுமே என்னது எல்லாத்துலேயும் கேர்லெஸ்ஸாகவே இருக்கிறது, புரியுதுங்களா, எல்லாமே போதை. இது எல்லாமே யாருடைய பண்பு, ஷைத்தானுடைய பண்பு. இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நான் இந்த தவறில் இருக்கேன் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட சுட்டி காட்டி சஜ்தால விழுந்து யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு ஃபஸ்ட்டு வரணும். 2வது என்னது, அதுக்கப்புறம் நல்லறங்களை செய்ய ஆரம்பிக்கணும். என்ன நல்லறங்கள், எதை நீ ஈமான் கொண்டியோ அந்த விஷயத்துக்கு உண்மையாக நிற்கணும். அல்லாவுக்கு எதிராக இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா அல்லாவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி நீ பேச வைக்கணும். அல்லாவை நல்ல விதமாக நீ ப்ரொடெக்ட் பண்ணி காமிக்கணும். அல்லாஹ் தான் இங்கே எல்லாத்தையும் படைச்சவன் காட்டணும், அவன் தான் இது எல்லாத்தையும் படித்து பரிபாலிக்கிறான்னு காமிக்கணும். இது நன்மைக்குரிய விஷயம். இது மறுமை நாளை உண்மைப்படுத்தணும். மறுமை நாளை எப்படி உண்மைப்படுத்துவேன், நாளை மறுமை நாளில் அல்ல என்னை ஜட்ஜ் பண்ணி என்னை நிற்க வச்சு குற்றவாளியாக கேள்வி கேட்கறத விட இன்றைக்கே நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கு நான் தண்டனையை இங்கேயே அல்லா கிட்டே நான் கழிஞ்சிக்கிறேன், அதுக்கு அல்லா கிட்ட பயப்படுறேன்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம வரணும். புரியுது, அந்த நான் மறுமை நாளை உண்மைப்படி அதுக்கு உண்டான விஷயங்களை நம்ம ஓடணும். புரியுதுங்களா, இது எல்லாம் செய்யும். இப்படி நீங்கள் 2 விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 3வது அல்லா என்ன கிஃப்டாக தரான், உங்கள் கடந்த கால வாழ்க்கை எல்லாத்தையும் எடுக்கிறான். உங்ககிட்ட என்ன கேள்வி எல்லாம் கேட்க மாட்டான், ஏன் அசன் ஹுசைனுடைய பிரச்சனை ஏன் நீ போகலை, ஏன் அதுக்கு உண்டான அந்த விஷயத்துக்கு ஏன் நீ குரல் கொடுக்கல, எல்லாத்தையும் எல்லாம் என்ன பண்ணுவான், மன்னிப்பான். அந்த உம்மத்தில் நிற்க வைக்க மாட்டான். இந்த உம்மத்தில் நீங்கள் காமனாக மெஜாரிட்டியாக ஒரு உம்மத்தில் இருக்கல, ரசூல்லாவுடைய உம்மத்தில் 2 உம்மத்தான் போகும். ஒரு உம்மத்து என்ன பண்ணோம், ரசூல்லாவை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாமல் நிற்கும். ஒரு உம்மத்து ரசூல்லாவை உண்மையாக ஃபாலோ பண்ணிடும். புரியுதுங்களா, அங்கே ஒழு செஞ்சவனுடைய கையும் மின்னும், ஒழு செய்யாத 2 பேருடைய கையும் மின்னிக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா, யார் ஒழு செஞ்சு இருப்பாங்களே அவங்க மின்னிக்கிட்டு தான் இருக்கும். ரசூல்லா அவனுக்கு தண்ணி குடிக்க போவாங்க, ஆனால் தடுக்கப்படுவாங்க. என்னம்மா, உங்களுக்கு பின்னாடி இவங்களுடைய மார்க்கத்தை மாற்றினா இவங்க உங்களுடைய சஹாபாக்களே கிடையாதுன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் அதிர்ச்சியாக அப்படி என்ன பண்ண நீ அடி, அப்போ தான் தண்டவாளங்களாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு முன்னாடி மன்னர் ஆட்சியாக மார்க்கம் ஆக்கப்பட்டுச்சு, அதற்காண்டி ரத்தம் ஓடப்பட்டுச்சு, அது 1400 வருஷமாக தொடர்ச்சியாகவே இருந்துச்சு. அத்தனை வருஷமும் இவன் வந்து எல்லாம் பண்ணான், இவங்களுடைய சந்ததிகளே என்ன பண்ணாங்க, ஆமோதிச்சாங்க. அப்படின்னா என்னாச்சு, அவளுக்கு ஒரு நீர்த்தலாம் கொடுக்கப்படுமா, அப்போ உங்கள் வன்மை நிறை என்ன ஆகும், போயிடும். புரியுதுங்களா, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அகற்றி வந்து நிற்கணும். இப்போ இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, இது வந்து 3வது அத்தியாயத்தில் 135வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவு ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். மேலும் அவர்கள் எத்துகையோரெனில் மானக்கேடான செயல்களை செய்துவிட்டால், மானக்கேடான செயல்கள் நான் செய்யலை, நான் ஆமோதிக்கிறேன், நான் கடந்து போகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மானக்கேடான செயல் தான், நான் தான் எந்த பொண்ணையும் தீண்டலையே, எந்த பொண்ணையும் இழுக்கலையே, நான் தான் விபச்சாரத்துக்கு போலையே, நான் அதுக்கு போலியே, நான் இதுக்கு போலியே, நீ சைலண்ட்டாக இருக்கிறது என்னது, ஆமோதிக்கிறதுக்கு தான் சமம். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க, பொண்ணு கிட்ட கேட்பாங்க, மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்கன்னா பொண்ணு என்ன பண்ண வெக்கத்தில் பிடிச்சிருன்னு சொல்கிறது அமைதியாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள், மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்போ நம்ம மௌனமாக இருக்கணும்னா அதுக்கு பேர் என்னது, இதெல்லாம் நான் ஓகே பண்ணிட்டேன், நீ என்ன வேணால் பண்ணு, எனக்கு சரின்றது அர்த்தம். புரியுதுங்களா, அது நீ செஞ்சாதான் அது தப்பு செஞ்சேன்னு அர்த்தம் இல்லை, நீ செய்யாமல் இருந்தோம் அமைதியாக இருக்குன்னா அதுக்கு பேரும் தப்பு தான். புரியுதுங்களா, அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் எத்துகிறேனில் மானக்கேடான செயல்களை செய்துவிட்டால் அல்லது ஏதேனும் பாவங்கள் செய்து தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டால் உடனே அவர்கள் அல்லாஹ்வை நினைத்தும் தம் பாவங்களுக்கான அவனிடம் மன்னிப்பு கூறுவார்கள். அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னித்தருள்பவன் யார்,
மேலும் தாம் செய்தவற்றில் அறிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? என்னென்ன சொல்கிறான்? முதல்ல கேட்டான செயலை செஞ்சுட்டு அல்லாஹ் கிட்ட என்ன பண்ணுவாங்களா? மன்றாடி மன்னிப்பை கேட்பாங்க. அல்லாவை தவிர இவர்களுக்கு மன்னிப்பவங்க யார் இருக்கா? நான் மன்னிக்கிறேன். ஆனால் அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க? அவங்க கேரக்டர் என்ன கிடையாது? அந்த பாவத்திலேயே அவங்க நிலைச்சு இருக்க மாட்டாங்கன்றது அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? பாவத்தில் நிலைச்சு நிற்கிறோமா? இந்த பாவத்தை வருந்தி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருக்கிறோமா? நமக்கு நாமளே லேபிள் குத்தி வச்சிருக்கோம். நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் முத்திரி குத்தி வச்சிருக்கோம். அது அல்லாஹ் கையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? ஆனால் முழு உம்மத்து என்ன பண்ணிருச்சு? அதுக்கு ஓகே பண்ணிச்சு. இது தொழுதா நன்மை, நோன்பு வச்சா சொர்க்கம், அது பண்ணால் சொர்க்கம், இது பண்ணால் இல்லைலாம் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் பணி செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. இதை செய்யலை தான் அல்லாஹ் உங்களை கேள்வி கேட்பானே தவிர அந்த தொழுகை நோம்புலாம் அதுக்கப்புறம் அல்லாஹ் வருவான். உன் தொழுகையில் எவ்வளோ குறை இருந்துச்சு, உன் நோம்பில் எவ்வளோ குறை இருந்துச்சுன்னா பின்னாடி வருவான். முதல்ல அல்லாஹ் என்ன பண்ணுவான்? மனித உரிமைகளை பற்றி எல்லாம் பேசுவான். மனிதனுக்கு நான் இந்த உரிமைகளை கொடுத்து வச்சிருந்தேன். இந்த உரிமைகளையும் இந்த சீர்குலை செஞ்சது யார்? இது எல்லாமே செஞ்சது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். நம்ம அடாப்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை ஆமோதிக்கிறோம். அதுக்கு சைலண்டாக போகிறோம். இது எல்லாமே அல்லாவுடைய பார்வையில் நம்ம எல்லாம் குற்றவாளிகளாக நிற்கிறோம். சொல்ல வரதுல புரியுதில்ல? அதுக்கடுத்து இன்னொரு அத்தியாயத்தில் எல்லாம் பேசுகிறாங்க. 4வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தில் எல்லாம் பேசுகிறான். இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யாமலூன சூஅ பிஜஹாலத்தின் தும்ம யதூபூன மின் கரீப் ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம் வகானல்லாஹு அலீமன் ஹகீமா. நன்கு அறிந்து கொள்ளுங்கள், அறியாமையின் காரணமாக ஏதேனும் பாவச் செயலை செய்து விட்டாலும் என்ன சொல்கிறான்ல? இப்போ நம்மளாம் அறியாமைனா இயலாமையில் இருக்கணும். நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. இந்த எதுவுமே நம்மளால் தடுக்க முடியுமா? அப்போது அறியாமையின் காரணமாக ஏதேனும் பாவம் செய்து விட்டாலும் உடனடியாக எவர்கள் பாவ மன்னிப்பு கூறுகிறார்களோ அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே அல்லாஹ்வின் பொறுப்பாகும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்ல இப்படி எவ்வளோ அழகாக பேசுகிற பாருங்க. அறியாமையில் ஒரு விஷயத்தை நீ செஞ்சுட்ட, ஆனால் நீ பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கதற. உடனே அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறது யாருடைய பொறுப்பா? என்னுடைய பொறுப்பு. ஆகவே அத்தகையோரை நோக்கி அல்லாஹ் தன் கருணை பார்வையை மீண்டும் திருப்புகின்றான். மேலும் அல்லாஹ் அனைத்து நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் இந்த இடத்துல நுண்ணறிவு எதை பற்றி பேசுகிறான்? நீ எந்த இடத்துல இருக்கிற, நீ உன்னால் முடியுமா முடியாதா அப்படின்றது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். சும்மா ஆக்டிங் பண்ணக்கூடாது. பயன் கேட்டான், இந்த விஷயத்தை சொல்லிட்டான், இத்தனை நாளாக பண்ணல, அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் விட்டுருவான். அல்லாஹ் நுண்கறிங்கக்கூடியவன். அதுக்கு பின்னாடி உன்னோட செயல் என்ன? இப்போ அந்த வசனம் கேட்ட முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் உன்னுடைய ஹேபிட் என்ன? நீ உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது? இன்னும் நீ பழைய வாழ்க்கையில் இருக்க போறியா, இல்லை இதை நோக்கி நீ இதெல்லாம் தப்புன்னு சொல்ல போறியா, எப்படி இருக்க போற? அதை நான் நன்கறிக்கக்கூடியவன், நான் நுண்ணறிவாளனாக இருக்கிறேன்றதை எல்லாம் மென்ஷன் பண்ணி பேசுகிறான். இது எல்லாமே அன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்திற்கு உணர்ந்துச்சு, உறுத்திச்சு. அவங்க அல்லாஹ் கிட்ட உடனே தௌபா கேட்க வந்தாங்க. அல்லாஹ் உடனே அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சான். ஆனால் நமக்கு இன்னைக்கும் அல்லாஹ் கிட்ட உடனே அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்கணும், அவங்ககிட்ட மன்றாடணும், அவங்ககிட்ட பாவம் பண்ணி பெறணுன்றது ஆசையே நமக்கு வரல. ஏன்? நம்மளுடைய உள்ளத்தில் அந்த அளவுக்கு ஷைத்தான் இருக்கான். புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். கொஞ்சம் வச்சு சிக்கர் அல்லாஹ் கிட்ட பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாடில் இருக்கக்கூடிய எல்லா விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் டின்னு சொல்லக்கூடிய எந்த சத்தாக இருந்தாலும் எல்லா சத்தும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான். எந்த பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் சாப்பிடலையோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பலமும் யாருக்கு யூஸ் ஆகுது? உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு யூஸ் ஆகுது. ரத்த நாளங்களில் ஓடக்கூடியவன். ரத்தத்தை செக் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க? விட்டமின் டி கம்மியாக இருக்குது, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குது, அது கம்மியாக. எங்கே இருக்கிறான் ஷைத்தானே? உங்கள் ரத்த நாளங்களில் இருக்கிறான். நீ ஒரு நாள் கூட பிஸ்மில்லா கொஞ்சம் பச்சு கூட சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்க, அவனா ஆகிட்டு இருக்கான், பூஸ்ட் ஆகிட்டு இருக்கான். புரியுதுங்களா? சைத்தானை மிகைக்கணும், அவனை மிதித்து தூக்கி போடணும். ஆனால் நம்மளால் முடியல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரோல் மாடலாக மாறிட்டான். அவன் என்ன சொல்கிறானோ அவங்க சஜா செஞ்சுக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் அன்றைக்கி இருந்த சஹாபாக்களும் அன்றைக்கி இருந்த மக்களுக்கு இந்த மாதிரி இல்லை. உடனே அந்த நிரூபித்து காமிக்கணும். எப்படி தெரியுமா? ஒரு சம்பவம் சொல்கிறேன். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, சரிங்களா? இவங்க அவங்க காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு? அந்த முதல் வசனம் இருக்குல்ல, அந்த முதல் வசனம் படிச்சேன்ல, யார் அல்லாஹ் கிட்ட தௌபாவை கேட்குறாங்களோ அதுக்கப்புறம் நல்ல இடங்களை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்? பாவ மன்னிப்பை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது நான் அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்குறேன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துருக்காங்க. ரசூல்லா கிட்ட வந்துடுறாங்க. வந்துட்டு ரசூல்லாவே என்னை தூய்மைப்படுத்துங்க அப்படின்றான். அப்போ ரசூலாக இருக்கும், ஏய் வெளியே போ, போ, அது சொல்லுவோம்ல, ஓடி போய் இங்கேருந்து. யார் தூய்மைப்படுத்தணும்? நான் நீ உனக்கு தூய்மைப்படுத்தணும், அல்லாஹ் கிட்ட போ, அல்லாஹ் கிட்ட போய் தொழு அப்படின்றாங்க. இந்த சாபியை பார்த்து அல்லாஹ் கிட்ட போய் தொழு போ அப்படின்றாங்க. துச்சமாக போய் பண்ணுறாங்க, போ அப்படின்றாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வர்றாரு. படிச்சுட்டு ரசூல்லாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, ரசூல்லாவே என்னை தூய்மைப்படுத்துங்க ரசூல்லாவே அப்படின்றாங்க. இதை அவர் ரசூல்லாவுடைய நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது ரசூல்லா கதவை தட்டி கூப்பிட்டு என்னை தூய்மைப்படுத்துங்க அப்படி பேசல. அவர் ஒரு சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்லுபதேசம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உலகத்துக்கு தேவையான விஷயங்களை போதிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் ரசூல்லாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டு என்னை தூய்மைப்படுத்துங்க ரசூல்லாவேன்றாங்க. என்ன விஷயத்துலேருந்து அவனை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ரசூல்லாவே நான் ஒரு விபச்சாரம் செய்து விட்டேன். என்ன சொல்கிறாரு? விபச்சாரம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் என்னை எப்படியும் பிடிப்பான்,
ஒருத்தன் வந்து சபையில் இப்படி சொன்னால் நாளைக்கு அந்த ஃபேமிலி அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி எப்படி பார்ப்பாங்க, உன் அப்பா யார் தெரியும், என்ன எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். நீங்கள் இதை நினச்சிக்கிறீங்க, அவர் எப்படி தான் நினச்சாரு. நாளைக்கு அல்லா தீர்ப்பு நாள் அல்லா தீர்ப்பு விசாரிப்பான். நீங்கள் எந்த மூலையில் எங்கே நின்றாலும் அல்லா விசாரிக்கக்கூடிய சவுண்டு, அந்த சப்தம் உங்கள் காதில் கேட்கும். அன்றைக்கி எத்தனை கோடி மக்கள் நிற்பாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து இறுதியாக வந்த மக்கள் அனைவரும் நிற்பாங்க. நம்மளுடைய விசாரணை அனைவருக்கும் காட்டப்படும். அது அவமானமா, இது அவமானமா? அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பயப்படுறார். எங்கே நாளை மறுமை நாளில் அல்லா என்னை கூப்பிட்டு இதை விசாரிச்சானா எப்படிப்பட்ட தண்டனை இருக்கும். அல்லாவுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டு இங்கே இருக்கட்டும், எனக்கு அல்லா எனக்கு இங்கே விசாரிக்கட்டும் அப்படி சொல்ல அவர் வந்து இங்கே வந்து கேட்குறாரு, அல்லா கிட்ட ரசூலுல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துங்க. என்னப்பா பண்ண நீ? ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி விபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. விபச்சாரம் பண்ணிட்டியா அப்படின்னோடனே ஆமாம் ரசூலுல்லாஹ். சரி ஓகே, இவர் என்ன பண்ணுங்க, குழி தோண்டுங்க, இவரை நிற்க வச்சுருங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்கள். ஒரு பாவமாக பார்த்தாங்க, அவங்களுக்கு அது பாவமாக தெரிஞ்சு, குற்றம் செஞ்சவனுக்கு அது உறுத்துச்சு, நான் பாவத்தை செஞ்சுட்டேன் அப்படி சொல்லி வந்துட்டான். ஆனால் இங்கே குற்றம் செய்கிறவனுக்கும் உறுத்த மாட்டேங்குது, அதை பார்க்கக்கூடியவனுக்கும் உறுத்த மாட்டேங்குது, யாருக்கும் உறுத்த மாட்டேங்குது. எல்லாமே கழுதைகளாக மாறிடும். மிருகம், 5 அறிவுள்ள மிருகம் என்ன பண்ணோம், யோசிக்குமா? ஏதாவது யோசிக்குமா? அதுக்கு யோசிக்கணும் வராது. அந்த மாதிரி நம்ம மாறி நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிறோம். ஆனால் அன்றைக்கி எப்படி அந்த அல்லாஹ் அதாவது வந்து இந்த உலகத்துக்கு படைத்தவனுடைய அரசியல் இருந்துச்சு அப்படின்னா, படைத்தவனுடைய நீதி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் முளைக்கு கேமரா வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஸ்கேனிங் பண்ணி ஒருத்தர் நிறுத்த வச்சு பைக்கில் இன்சூரன்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் போட்டியா, ஹெல்மெட் போட்டியான்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்? அல்லாவுடைய நீதி எப்படி இருக்குன்னா, உள்ளத்துக்கு அவன் பயப்படுவான், உள்ளத்திலே பயந்துருவான் அவன். வெளியே போனால் எல்லாம் எனக்கு ஹெல்மெட் கேட்பானே, வெளியே வந்தால் எல்லாம் எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்பானே, வெளியே வந்தால் ரூல்ஸ் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணியா நல்லா கேட்பானே, சிக்னல் போட்டு நான் பாஸ் ஆகிட்டு இருக்கேன் எல்லாம் நான் பார்ப்பானன்றது எல்லா விதமான பயம் அவனுக்கு ஆயிரும், உள்ளத்திலே ப்ராசஸ் வந்துடும். ஆனால் நம்ம ஆளுங்க இங்கே எப்படி இருக்கிறாங்க, உங்கள் ஆட்சி இப்படி மாதிரி இருக்குது, சைத்தானோட ஆட்சி. போகிறான், நேராக போகிறான், கண்ணை அப்படி பார்க்குறான், இந்த இடத்துல கேமரா இல்லை, ஆமாம் அவனை போடுறான், ஓடுறான். எப்படி திருத்தம் பண்ண முடியும்? கேமரா இருக்கிற இடத்துல ஒரு மாதிரி அடிக்கிறான். இந்த இடத்துல போனால் வழக்கமாக போகிற இடத்துல போலீஸ் நிற்கிறாங்க தெரிஞ்சுன்னா ஹெல்மெட் போட்டு போகிறான். வழக்கமாக இல்லாத இடத்துல போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறான், ஹெல்மெட் போகிறான். ஏன்? அவனுக்கு தேவை ரூல்ஸ், எனக்கு தேவையில்லை, நான் என் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறேன்றான். ஆனால் அல்லாவை கொண்டு வந்து உட்கார வச்சிங்கன்னா, படைத்தவனை உட்கார வச்சிங்க அப்படின்னா, எங்கே குடிகார ஒரு எந்த ஒரு புட்டு கிராமத்தில் இருந்தாலும் சரி, ஒரு குடிசையில் இருந்தாலும் சரி, அவனும் பயப்படுவான். ஒரு பொண்ணை தீண்டாமையாக பார்க்கறதுக்கு பயப்படுவான், தொடுறதுக்கு பயப்படுவான், பேசுறதுக்கு பயப்படுவான், அவகிட்ட வந்து என்னது மகர் கேட்டு, அதாவது வரதட்சணை கேட்கறது இது பண்ணுவான், வட்டி வாங்குறது பயப்படுவான், எல்லாத்துக்குமே பயப்படுவான். நீங்கள் அல்லாவை கொண்டு வராதனால தான் இன்னைக்கு எல்லா உலகத்துலேயும் தப்பே நடக்குது. அப்போ அந்த சஹாபி என்ன பண்ணுறாரு, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்சாரி தோழர்களே குழியை தோண்டுங்க, இவர் என்ன பண்ணலாம், நிற்க வச்சிடலாம் அப்படின்றாங்க. அப்போது அதில் நிற்க வச்சிடறாங்க. நிற்க வச்சா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் எல்லாமே அந்த அந்த மாயிஸ் இப்னு மாலிக் அந்த நல்லடியார் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நல்லடியாயிடுறாரு. சரிங்க, அதுக்கு முன்னாடிலாம் அவர் கிடையாது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுறாரு, அவ்வளோ பெரிய நல்லடியாராக மாறிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கல்லை தூக்கி எறிகிறாங்க, அடின்னு அடிக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஷஹீத் அதாவது இறந்து போயிடுறாரு. அவரே செஞ்சது என்ன தெரியுமா, அல்லாவை கொண்டு வந்தாருங்க. நாளை மறுமை நாள் அல்லாஹ் எப்படி வந்து உட்காந்துக்கிட்டு ஜட்ஜ் பண்ணி தீர்ப்பு கொடுப்பானோ, அதை எங்கே கொண்டு வந்தார் அவர், உலகத்திலே அல்லாஹ் கொண்டு வந்து மாலிக் யௌமித்தீனை நிரூபித்து காமிச்சார். என் மாலிக்கு என்னை எப்படியும் கேள்வி கேட்பான், என் மாலிக்கிட்டேருந்து என்ன தப்பிக்க முடியாது, நான் செஞ்ச தப்பு தான், என் மாலிக் எந்த தண்டனை கொடுக்குறானோ அதை ஆமோதிக்கிறேன், வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை வாங்கிட்டாருங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா அது. அல்லாவை இந்த உலகத்திலே ஜட்ஜ்மெண்ட்டாக கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்ககிட்ட அந்த நீதியை வாங்கிட்டு போகிறது, அந்த கூலியை வாங்கிட்டு போகிறது. அப்போ அவர் இறந்து போகிறாரு. இறந்து போனோடனே ஒரு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மாயிஸ்க்கு அறிவே கிடையாதுங்க. அவர் பாட்டுக்கு அந்த சமூகத்துக்கு முன்னாடி நின்று ஒரு மாதிரி சொல்லிட்டாரு. அந்த குடும்பத்தை யோசிச்சு பார்த்தாரா, அவர் மனைவி யோசிச்சு பார்த்துருப்பாரா, பிள்ளைங்க இருக்குது, அவர் பாட்டுக்கு வந்து விபச்சாரம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நான் இப்படி அந்த மானபங்கப்படுத்திட்டு போயிட்டார், அசிங்கப்படுத்திட்டு போயிட்டார் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு. ஒரு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சாபாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மாயிஸ் அவங்க நல்லது செஞ்சாங்க, அவங்க நல்லது தான் பண்ணியிருக்காரு, அல்லாஹ் வந்து உண்மைப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாயிஸ் யார் தெரியுமா, அவர் வந்து ஒரு சமுதாயம், அவருடைய தௌபா ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்தா அந்த சமுதாயமே சொர்க்கத்துக்கு போயிடும், அப்படிப்பட்ட தௌபாவை அல்லா கிட்டேருந்து வாங்கினாரு அப்படின்றான். இப்படிப்பட்ட தௌபா அவர் செஞ்ச தப்பை உணர்ந்து அல்லா கிட்ட கேட்டனால அவர் எப்படிப்பட்ட அல்ல நன்மையை தந்தானா, அவருடைய நன்மையை ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்தாலே அந்த சமுதாயமே ஆயிரும், சொர்க்கத்துக்கு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து அடைஞ்சவர் தான் யார், மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. அவரையா நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவர் நல்லடியாராக மாறிட்டார், அல்லா கிட்ட அல்லாஹ்வை உண்மைப்படுத்திட்டாருன்னு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குடும்பத்துக்குலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்மணியும் இந்த மாயிஸ் கூட தான் தொடர்பு வச்சுருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை கிடையாது, உண்மையாக என்னன்னு தெரியல.
ஆனால் கொஞ்ச நாள் கழித்து காமிதியா என்ற குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி சபையில் உட்காந்துருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு வராங்க. அல்லாஹ் வந்துட்டானே எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு தப்பாக தெரியுது, நம்மள மாதிரிலாம் இருக்க மாட்டான். அல்லாஹ் வந்துட்டான் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான், சரி செஞ்சிருவான். ஒரே நாளில் அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த உலகத்தை சீர்திருத்தம் பண்ணிடுவான். ஆனால் அல்லாவை நீங்கள் கொண்டு வராதனால நீங்கள் என்னத்தான் குட்டிக்கானம் போட்டு என்னத்தான் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் எதுவுமே சரி செய்ய முடியாது. அப்போ அந்த காமிதியா என்ற குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ரசூல்லா கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, ரசூல்லாவே நீங்கள் வந்து மாயிசி மாலிக்கிற அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னோன்னே நீங்கள் போன்னு விரட்டி அடிச்சிங்க. என்ன அப்படி நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா என் வயத்தில் 2 மாதம் கர்ப்பிணியாக நான் வந்திருக்கேன். அப்போ இது கன்ஃபார்ம், நான் விபச்சாரத்தில் செஞ்சது தான் இது, என்ன தண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் வந்து நிற்கிறாங்க. எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அப்போது அந்த சமூகம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த சமூகத்தில் ஒரு தப்பு செஞ்சுட்டா இந்த ஒழிய முடியாது, ஒழிய முடியாது, கண்டிப்பாக மாட்டியே தீருவோம். இப்போ இந்த சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும், குற்றவாளியாக அல்லாஹ் கிட்ட நின்றாகணும், தண்டனை பெருந்தான் செய்யணும். அது தண்டனை பண்ணோம்னா அல்லாஹ் இந்த மன்னிப்பாக அவங்க போனாங்க. அதனால என்னாச்சு, அந்த அம்மாவும் அந்த அந்த நல்லடியாரவங்களாம் வந்து பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, வேற எவனாவது விபச்சாரத்துக்கு பக்கம் போவானா, வேற எவனாவது இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுவானா? ஈடுபட்ட என்ன ஆகும், அம்மா கல்லடி அடிச்சு சாவடிச்சிருவாங்கம்மா. இது என்னால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் மறைச்சா அல்லாஹ் என்ன பிடிப்பானே, நான் பண்ண மாட்டேன், நான் போகலை, நான் வரல, பண்ணுவானா பண்ண மாட்டேனா? அப்போ அல்லாஹ் எப்படிலாம் இருந்திருக்கான் பாருங்க, அவங்க அல்லாவை எப்படி பயந்துருக்காங்கன்னு பாருங்க. ஆனால் நமக்கு முன்னாடி எத்தனையோ பெண்களுடைய, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் February 14 சொல்லிட்டு வரும், எத்தனை பெண்களுடைய கருப்பு உலகம் அன்னைக்கு போகும், எத்தனை ஆண்களுடைய அன்னைக்கு சீர்கெட்டு போவாங்க, எத்தனை விதமான கல்ச்சர் அன்னைக்கு வேஸ்ட்டாக போகும். புரியுதுங்களா? அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வயத்தில் 2 மாதம் குழந்தைய வச்சிருக்கிறேன், என்னை நீங்கள் தட்டி கழிக்க முடியாது, எனக்கு இப்போவே தண்டனை கொடுங்க அப்படின்றாங்க, என்னை தூய்மைப்படுத்துங்க அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, கர்ப்பிணி இருக்க அந்த குழந்தை அந்த தப்பு செய்யலை, நீ அந்த குழந்தைய முழுமையாக ஈண்டு எடுத்துகிட்டு வா அப்படின்றான். அப்போது போகிறாங்க. இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி இருந்தால் நமக்கு குற்றவாளி எப்படி தான் இருப்போம், நம்மளுக்கு வந்து 4 பேர் சாட்சி சொல்லணும், நம்மளுக்கு கொண்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம வரி பணத்தில் அவனை ஜெயிலில் உட்கார வச்சு சாப்பாடு ஃபேனு எல்லாத்தையும் கொடுத்து உட்கார வச்சு அவர் என்ன பண்ணுவோம், தண்டிப்போம். அன்றைக்கி குற்றவாளி என்ன பண்ண மாட்டாங்க, கூண்டுலாம் வைக்க மாட்டாங்க, குற்றவாளியை விட்டுருவாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு போனது குற்றம். அந்த குற்றவாளி என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் போங்க அப்படின்றாங்க. அந்த அம்மா போனது அப்படியே ஓடி போயிருக்கலாம்ல, எங்கேயாச்சும் ஓடி உட்காந்துருக்கலாம்ல, எங்கேயும் போல் 2 வருஷம் அந்த மீதி இருக்கக்கூடிய மாதத்தில் அந்த குழந்தையை ஈண்டு எடுத்துகிட்டு குழந்தையோட நம்ம வந்து நிற்கிறாங்க. அம்மா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, இப்போ குழந்தையை ஈண்டு எடுத்துகிட்டு சொல்லாவே இப்போ எனக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றுங்க அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு தேவையான 2 வருஷத்துக்கு உண்டான பாலை உண்மையில அல்லாஹ் வந்து என்ன பண்ணியிருக்கான், விதிச்சிருக்கான், நீ அதை நிறைவேற்றிட்டு வா அப்படின்றாங்க. மறுபடியும் அந்த அம்மா போகிறாங்க. போனால் அந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுறாங்க, 2 வருஷம் பால் கொடுக்குறாங்க. அந்த 2 வருஷத்துக்கு உண்டான பயிற்சி என்ன கொடுக்குறாங்க, என்னது அந்த குழந்தை நான் இல்லாமல் வாழணுன்ற மாதிரி ஒரு பயிற்சி அந்த அம்மா அந்த குழந்தைக்கு கொடுக்குது. எப்படிப்பட்ட வாழ்க்கை, இதெல்லாம் கற்பனைக்கு எட்ட முடியுமா? இந்த மாதிரி ஒரு சீர்திருத்தம் நம்மளால் கொண்டு வர முடியுமா? இதெல்லாம் எப்படி உங்களை தான் மாற்றிச்சு? இது எல்லாம் குர்ஆன் அவங்கள பண்படுத்திச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு 2 வருஷம் கழித்து அந்த அம்மா மறுபடியும் வராங்க. வந்து கேட்குறாங்க, கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, குழியை தோன்றாங்க, நிற்க வைக்கிறாங்க. அதே மாதிரி கல்லை தூக்கி எறிகிறாங்க. எரியும் போது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தெரியுமில்ல, எப்படிப்பட்டி போராளி, அல்லாஹ்வுடைய போர் வாள் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாபி ஒரு கல்லை தூக்கி அந்த அம்மாவுடைய மண்டையில் அடிக்கிறார். அடிச்சா அந்த அம்மாவுடைய ரத்தம் பீரிச்சு வந்து காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய கன்னத்தில் விழுந்துருது. அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு டோரனில் பேசுகிறார், ஒரு அருவருக்கத்தக்கமாக இந்த ரத்தம் போய் பட்டுச்சு அப்படின்ற மாதிரி அவர் தொடக்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, ஹாலிதே அளவாக பேசுங்க, ரொம்ப மீறி பேசாதீங்க சொல்கிறாங்க. இவங்க யார் தெரியுமா, இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இவங்களுடைய பாவம் எப்படிப்பட்டது, மோசடிக்காரன். மோசடினா என்ன தெரியுமா, மோசடி, ஒருத்தர் ஏமாத்துறது இப்போ பண்ணுறது, இதெல்லாம் ஒரு மோசடி தானே. மோசடிக்காரனுக்கே இந்த தௌபா கிடைத்தால் அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கம் கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு தௌபாவை இவங்க பெற்றிருக்கிறாங்க. இவங்களையா நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்க சொல்கிறீங்க அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எந்த அளவுக்கு அவங்க அதை வந்து உண்மைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் வந்து தௌபா கிட்ட அல்லாஹ்வை உண்மைப்படுத்தி அல்லாஹ்வுடைய தண்டனை இந்த உலகத்தில் வாங்குறது, அது அல்லாஹ் என்ன வந்து பண்ணுறது, சைத்தானே மிகைச்சவங்க அவங்கலாம். சைத்தான சொல்கிறேன், என்ன வேணா பண்ணுறான், என்ன தப்புனா செய்யறான்னு சொல்லும்போது, இல்லை என்னை படைத்தவன் இருக்கிறான், அவன் அடிப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்டனை வாங்கிட்டு போகும்போது அல்லாஹ் உண்மைப்படுத்துறதுக்கு சமயம் இல்லையாது. எத்தனை பேர் வந்து எத்தனை கோடி வருஷம் வீட்டு எத்தனை 950 வருஷம் இந்த தாவா செஞ்சாங்க. இது இந்த தாவா எப்படி இருக்கும், ஒரு நாளில் பேசப்படும். யார் அது, எல்லாம் அப்படி எப்படி பேசுவாங்களா இல்லையா? எப்படி ஒரு உயிர் கொடுக்க முடியுது, அப்படிப்பட்டவனா, அவன் அடிப்பானா, பிடிப்பானா, தண்டிப்பானா, பேசியிருப்பானா இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்த அம்மா போனதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. இந்த அம்மா போனதுக்கு பிறகு இது நீங்கள் இப்போ இதில் முஸ்லீமில் எடுத்திங்கன்னா 3501 வயதுலேருந்து தொடர்ச்சி அந்த சம்பவம் அப்படியே வரும், தொடர்ச்சி வந்திருப்பாங்க. இப்போ இந்த அம்மா வராங்க. இவங்க யாருன்னா, சிறிது காலம் கழித்து ஜுஹைனா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வராங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வே நானும் விபச்சாரம் செஞ்சுட்டேன், இன்னும் என்ன பண்ணுங்க, தண்டிங்க அப்படின்றாங்க. இன்னும் என்ன பண்ணுங்க, தண்டனை கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவுக்கு அதே மாதிரி குழியை தோன்றாங்க, நிற்க வைக்கிறாங்க, கல்லை தூக்கி அடிக்கிறாங்க. அடித்து அந்த அம்மா என்ன ஆகிறாங்க, அல்லாஹ்வுடைய தண்டனையை வாங்கி
ஷஹீதாகி ஷஹீதுன்னு சொல்ல முடியாது, அல்லாவுடைய பாவ மன்னிப்பு பெற்றவங்க இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாவுக்கு தொழுகை நடத்த போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஜனாசா தொழுகை நடத்த போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு வந்துட்டு, என்ன சொல்லாவே நீங்கள் என்ன நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த பெண்மணிக்கு போய்ட்டு அதுவும் அசிங்கமான ஒரு காரியத்தை சேர்ந்து இந்த பெண்மணிக்காக நீங்கள் போய் தொழுகை வைக்க போகிறீங்க அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் இந்த அம்மாவா, இவங்க யார் தெரியுமா, எப்படிப்பட்ட தௌபாவை அல்லாஹ் கிட்ட வாங்கியிருக்காங்க தெரியுமா, இவங்க இவங்களுடைய தௌபாவை இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பேருக்கு கொடுத்தாலும் அந்த 70 பேரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தௌபாவை அல்லாஹ் கிட்ட வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மாவை சிலாகிச்சு பேசுகிறாங்க. ஏன், இங்கே அல்லாவை உண்மைப்படுத்துறதா இங்கே இந்த மனித சமுதாயம் கொடுக்கப்பட்ட டாஸ்க். நீங்கள் எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒழு செய்யணும், அப்படி தானே, தொழுகைக்கு ஒழு செய்யணும். ஒழு செய்யும் பொழுது என்ன பண்ண சொல்கிறாங்க, 3 முறையாக கழுவு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் 3 முறையாக கழுவு சொல்கிறாங்க. 3 முறைக்கு மேலே எக்ஸ்ட்ரா கழுவுனா என்னது என்ன தண்டனை? அவங்கள பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறாங்க, 3 முறைக்கு மேலே ஒரு மூஞ்சி 3 முறை கழுவுறதை 4 தடவை 5 தடவை கழுவிட்டான். காலை 2 முறை 3 முறை கழுவ வேண்டிய இடத்துல 4 முறை 5 முறை கழுவிட்டான். தண்ணி அடிச்சு ஊற்றி கழுவுறான். இஸ்லாத்தில் எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் இருக்குங்க. அந்த அளவுகோலை மீறக்கூடாது. சாதாரண ஒரு ஒழு செய்யக்கூடிய நன்மையான ஒரு விஷயத்திலேயே ஒரு அளவுகோல் வைக்கிறாங்க. அதை மீறி அவனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவன் என்ன நம்ம செஞ்சான், தவறு செய்து விட்டான். என்ன தவறான், தவறுன்னு என்னது, ஒரு தொழுகை விடுறது தவறு, விபச்சாரமாக செயலில் ஈடுபடுறது தவறு, அப்புறம் என்னென்ன இருக்குது, வட்டியில் போகிறது தவறு, என்னென்ன இருக்குது எல்லாமே தவறு. அந்த மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணுறாங்க. 4வது முறை கழுவுறனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அவன் தவறு செய்து விட்டான் அப்படின்றாங்க. இன்னொன்று அநியாயம் செய்து விட்டான். அநியாயம் என்னது, அடுத்தவனுக்கு துரோகம் அடிக்கிறது, திருடுறது, மோசடி, போய் பேச இதெல்லாமே. அப்போது அவன் அநியாயம் செய்து விட்டான் அப்படின்றாங்க. 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவன் வறுமை மீறி விட்டான் அப்படின்றாங்க. வறுமை மீறது என்னது, சைத்தான் என்ன பண்ண சைத்தான் கோட்டை வறுமை மீறி நின்று பேசுகிறான். அப்போ ஒழு செய்யும் பொழுதே இவ்வளோ அளவுகோல் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு அளவுகோல் வச்சுருக்காங்க தெரியுமா அல்லாஹ். நம்ம எதெல்லாம் மீறி இருக்கிறோம், புரியுதா நான் சொல்ல வர்றது. அப்போது நாம் தீமைகளை கண்டா என்ன பண்ணணும், தீமைகளை நன்மைகளாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி தீமைகள் இங்கே எப்படி பார்க்கக்கூடாது, நம்ம சர்வசாதாரணமாக கேர்லெஸ்ஸாக அப்படியே கடந்து போகக்கூடாது. இது நம்ம மேலே அல்லாஹ் நம்மளை அதிகமாக கேள்வி கேட்பான். ஏன்னா நம்மளை அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், தேர்ந்தெடுத்த சமுதாயம்னு சொல்லியிருக்கான். உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், இந்த உம்மத்தில் நான் பிறக்க வச்சது உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அந்த பணியை நீங்கள் செய்யுங்கன்னு அல்லாஹ் நம்மகிட்ட கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளை என்னவா பாப்பா, எப்படி நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா? அப்போது வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்னவா மாறணும், எப்படியா மாறணும், இந்த சமூகத்திற்கு நமக்கு முன்னாடி என்ன தீமைகள் இருக்கோ அந்த தீமைக்கு எதிராக நம்ம நிற்கணும். இது நம்மளுடைய பிரத்யாக கடமை, அது நம்ம மேலே அவசியமாக்கப்பட்ட கடமை, நம்மளுடைய வேலையே அதுதான். அப்போ இங்கே சீர்திருத்தம்னு சொல்லிட்டு இவங்க என்னென்ன சமூகத்தை சீர்கெடுத்து வச்சுருக்காங்களோ அதற்கு எதிராக எல்லாத்துக்கும் எதிராக நம்மளுடைய குரல் இருக்கணும். எல்பிஜிடிக்கு எதிராக குரல் இருக்கணும். ஜனநாயகம் சொல்கிறாங்க, இங்கே ஆன்மீகமே இல்லை, ஆன்மீகற்ற ஒரு அரசியல் உருவாக்க போகிறோன்றாங்க, மதச்சார்பற்ற ஒரு நாடாக மாற்ற போகிறோன்றாங்க, அதற்கு எதிராக இருக்கணும். இங்கே தப்பான தலைவர்களை பெரிய ஹீரோக்களாக காமிக்கிறாங்க, இவருக்கு பின்னாடி உள்ள தண்டவாளம் என்னன்றதை நம்ம சொல்லணும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை பேசணும். இதெல்லாம் அரசியல் இப்படிப்பட்ட சாக்கடைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். அரசியல் இப்படிப்பட்ட திட்டங்கள் இருக்கக்கூடாது, இதில் வன்கொடுமை நடக்கும், இதில் அடிமைத்தன்மை நடக்கும், இதில் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். மீடியா எப்படி இருக்கணும், எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு சொல்லணும். ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு அளவுகள் நம்ம பேசணும். முஸ்லீம் சமுதாயம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்கள் தொழுகை, உங்கள் நோன்பு, உங்கள் ஜக்காத்து, உங்கள் தர்மம், உங்கள் நன்மை எல்லாமே அல்லாஹ் ஏற்றுப்பான். இல்லைனா உங்கள் நன்மைகள் அல்லாஹ் கிட்ட மிதந்துக்கிட்டு தான் இருக்கும். அது சரியாக அல்லாஹ் கிட்ட போய் சேராது. உங்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், நீங்கள் செய்யக்கூடிய உபரியான நன்மைகள் என்னென்ன செய்றீங்க எல்லாமே வானத்தில் மிதந்துக்கிட்டு நிற்கும். அது அல்லாஹ் கிட்ட போய் சேராது. ஏன் சேராது அப்படின்றத நாளை மறுமையினால நீங்கள் கண்டறிவீங்க. அது உங்களுக்கு என்ன ஆயிரும், மிகப்பெரிய நாயிரும், நஷ்டவாளிலாம் மாறிடுவீங்க. அப்போ இங்கேயே திருந்துங்க. இங்கே உங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் என்னென்ன தவறுகளை வச்சிருக்கிறானோ அந்த தவறுகளை சுட்டி காட்டுங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிறத பேசுங்க. இதை பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இஸ்லாத்தில் அன்னைக்கு நடந்த வன்கொடுமையும் நீங்கள் பேசணும். அன்னைக்கு ஏன் ஹசன் ஹுசைன் எல்லாம் இறந்து போனாங்க, அதுக்கு பின்னாடி என்ன சுச்சமாக இருந்தது, இன்னைக்கு ஏன் அது இல்லை, ஹலீஃபா இருந்தால் என்ன பண்ணுவார், மன்னர் இருந்தால் என்ன பண்ணுவாருன்றதும் நீங்கள் பேசணும். எது வரைக்கும் பேசணும் அப்படின்னா சாகர வரைக்கும் பேசணும். இன்னைக்கு இஸ்லாமு அதனுடைய நாடி துடிப்பு இருக்கான்னு பார்த்தா இஸ்லாத்துடைய நாடி துடிப்பு இன்னைக்கு இல்லை. இஸ்லாம் இன்னைக்கு இறந்து போய் செத்த பெடலமாக கிடக்கு. அன்னைக்கு இஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா உயிரோட்டமாக இருந்துச்சு. அன்றைக்கி மக்களுடைய மனசில் உயிரோட்டமாக இருந்துச்சு. அதை அவங்க பிரதிபலப்பாக பார்த்தாங்க. அப்படியே அந்த ஜுவாலி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பிரதிபலனை அவங்க கண்கூட பார்த்தாங்க. அந்த நன்மையை அவங்க அடைஞ்சாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி இஸ்லாம் இருக்குது, அது பேர் தாங்கி இஸ்லாமாக இருக்குது.
இஸ்லாமு ஜொலிக்க மாட்டேங்குது, இஸ்லாம் ஒழிக்க மாட்டேங்குது, இஸ்லாம் நம்ம குரல் கொடுக்க மாட்டேங்குது, இஸ்லாம் பேச மாட்டேங்குது, குரான் எங்கேயுமே நிற்க மாட்டேங்குது, குரான் நீதி பேசணுன்றது குரான் எங்கே இருக்குது? அவள் குரானை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரணும், அது சமூகத்துக்கிட்ட கொண்டு போகணும், அது சாகிற வரைக்கும் நம்ம இந்த பணியை நம்ம செஞ்சே ஆகணும், செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அல்லாஹ் கிட்ட நம்ம கடந்த காலத்துள்ள பாவத்தை அல்லாஹ் கேட்கும்போது அல்லாஹ் மன்னிப்பான்றான். அப்படிப்பட்டவர்களாக மாறுவோமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட இந்த துவாவை கேட்கக்கூடியவளாக இருங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். இது யாருக்கு தெரியுமா? யாருக்கு இந்த உலகத்தில் நன்மை தீமை புரிஞ்சிருது, என்னுடைய பணி இது இல்லை, இதுதான், நான் இங்கே தான் அதிகமாக ஓடணும், அல்லாவுக்கு தான் அதிகமாக ஓடணும், அல்லாவுடைய பாதையில் தான் செய்யணும், அல்லாவுடைய இஸ்லாம் இங்கே ஃபுல்லாக விழுந்து கிடக்கு அப்படின்னு நினச்சவங்க ஓடுறான் பார்த்தீங்களா, அவர்களுக்கு நல்ல உபகாரமாக அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவங்களுடைய மனசை அமைதி பெறுவதற்காக இந்த துவா அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாஹ் அந்த துவாவில் என்ன சொல்கிறான்? ரப்பனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா. யா அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலே நழுவை நாடு. நழுவை நாடுன்னா என்னது? அடியே எனக்கு கருவூலங்களை கொடுத்துரு, என் வீட்டில் அப்படியே பொக்கிஷங்களாக கொடு, அப்படியே கோடி கோடியாக ஆக்கிரு, 2 வீடு 3 வீடு ஆக்கிரு, 4 வீடு 5 வீடு ஆக்கிரு. இது இல்லை. நழுவை நாடுன்னா என்னது? இந்த தீமைக்கு எதிராக நிற்கவை, இந்த தீமைகளுக்கு எதிராக பேசவை, இந்த தீமைக்கு எதிராக என்னை எதிர்வாதம் கொடுக்கவை, அதற்குண்டான ஆற்றலை கொடு. அந்த நழுவை எனக்கு நாடு. இங்கே நான் எதை பற்றி யோசிச்சனோ, எனக்கு எந்த நலனை நீ கொடுத்தியோ அதே நலனை மறுமை நாளே நீ என்ன பண்ணு? வஃபில் ஆஹிரத்தி ஹசனா. மறுமை நாளே எனக்கு நலவை நலவே கொடு. வக்கினா அதாபன்னார். என்ன பண்ணிடாத, நரகத்தை கொஞ்சம் கூட எனக்கு வேதனை கொடுத்துடாத, நரகத்திலே அதுலேருந்து என் முற்றுமனை ஒதுக்கிறு அப்படின்றத நம்ம சொல்லணும். இதுதான் நம்மளுடைய முஸ்லீமுடைய குறிக்கோள். இதுதான் இங்கேயும் அல்லாஹ்கிட்ட நலவை நாடணும், மறுமை நாளே நலவு நாடணும், நரகத்துக்கு போகக்கூடாது. அப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய இஸ்லாம் எப்படிப்பட்ட இஸ்லாம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, அது நம்மளுக்கு டைரக்ட் ரூட்டு சொர்க்கத்துக்கு காமிக்கல, டைரெக்டாக நரகத்துக்கு போய் விழுந்து அடிபட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு எல்லா பட்டு அப்புறம் எல்லாம் அந்த குடிக்க வச்சு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு கொடுப்பான். இந்த சொர்க்கம் நம்மளுக்கு வேணாம். நல்ல சொர்க்கத்தை வாங்குவோமா? இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக மாறக்கூடியவர்களாக மாறணும். இந்த ஜென்சி குழந்தைங்க மேலே பழிய போகிறது நிப்பாட்டுங்க. ஜென்சி அவங்களுக்கு அடிமை, அவங்களுக்கு முட்டாள, அவங்க அப்படி தான் இப்படி தான் மிருகம் தான் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறது நிப்பாட்டுங்க. அது குழந்தை. அந்த குழந்தைக்கு நல்ல பார்வைகளும் நல்ல திட்டங்களையும் நல்ல சிலபஸையும் நல்ல செயல்களையும் நல்ல சொற்களையும் நல்லொழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்குறது நம்ம மேலே கடமை. அதற்குண்டான செயலை செய்யக்கூடியவர்களாகவும் அதற்குண்டான அறிவை நமக்கு தரக்கூடியவர்களாகவும் வந்து அருள் புரியக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவான சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.